அத்தியாயம் 1. மேடம், ஒன் மோர் ப்ளீஸ். இன்னும் எக்ஸ்பிரஷன் வேணுமா? நீங்கள் ஓகே, கேமரா சைடில் ப்ராப்ளம். ஓகே, நான் ரெடி சார். லேசாக கண் கலங்கினா போதும், டிராப்ஸ் வரணும்னு இல்லை. ரெடி, ஆல் லைட்ஸ், சைலன்ஸ். என் கிளாப் கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட் கேமரா, ரன்னிங், ஆக்ஷன். இதோ பாரு, உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தா மறுபடி என்னை தொந்தரவு பண்ணாதே. இதுவே நம்ம கடைசி சந்திப்பாக இருக்கட்டும். கெட் லாஸ்ட். கட் இட். என் ஷார்ட்ஸ் ஓவரா சார்? 2 க்ளோஸ்அப் இருக்கு. சைலண்ட் ரியாக்ஷன் தான். லைட்டிங் சேஞ்ச் பண்ணணும். இந்த செட்டப்பில் 3 ஷாட் அவருக்கு இருக்கு. அதை முடிச்சிடுறேன் மேடம். 6 மணிக்கு என்னை விட்டுட்டா போதும். ஏற்கனவே சொன்னேனே, அவார்ட் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு. 5:30க்குள்ளே உங்களை விட்டுடுறேன் மேடம். போதும், நான் மேக்கப் ரூமில் வெயிட் பண்ணுறேன் சிவா. எஸ் மேடம். ஆடிட்டர் இருந்தாரா? பாத்தியா? பேசிட்டேன் மேடம். அந்த நோட்டீஸ் அவங்க ஃபார்முலா அனுப்புறது தானா? அவர் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அப்புறம் சொல்லு. எல்லாருக்கே வந்திருக்காரு. அவர் காரில் வெயிட் பண்ணுறாரு. உங்ககிட்ட நேரில் பேசணுமா? நிறைய பேசியாச்சு சிவா. நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் என் மேலே எந்த தப்பும் இல்லை சிவா. உனக்கே தெரியும். அது கரெக்டு தான். ஆனாலும் என்ன இழுக்கிற? அவர் ஒரு மாதிரியான ஆள். வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்தாச்சு சிவா. அந்த செக்கை அவர் இன்னும் கலெக்ஷனுக்கு போடலை. நீ என்ன நினைக்கிற? மாதத்துக்கு 5 நாளுன்னு டேட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தா கூட போதும்னு அவர் சொல்கிறாரு. உன்னை ஏதாச்சும் தனியாக கவனிச்சாரா? ஐயோ, என்ன மேடம் இப்படி கேட்குறீங்க? அன்னைக்கு பார்ட்டியில் 50 பேர் முன்னாடி எவ்வளவு கேவலமாக என்னை பற்றி பேசினாரு. நீயும் தானே இருந்த. நடிப்பைத்தான் விற்கிறேன்னே ஒழிய தன்மானத்தை இல்லை. சரி, உங்கள் இஷ்டம். வர சொல்லு, ஃபைனலாக நானே சொல்லிடுறேன். சரி மேடம். உங்கள் பிரதர் ஃபோன் செஞ்சாரு. யாரு? சுவாமியா? சர்ப்ரைசிங். மதுரையில் இருந்தா மெட்ராஸ் வந்திருக்காராம். உங்களை பார்க்கணுமா? இன்னைக்கு முடியாதுன்னு சொல்லிடு. நாளைக்கு காலையில் 8 மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொன்னார். மறுபடி ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னேன். விஜய் டிவி எப்போ வராங்க? 7:30 மேடம். எவ்வளவு நேரமாகும்? 15 நிமிஷம் தான் கேட்டிருக்காங்க. எப்படியும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடும். அந்த நேரத்தில் சுவாமியை சந்திக்க நான் விரும்பலை. லஞ்ச் பிரேக்கில் இதே ஸ்டூடியோவில் மீட் பண்ண சொல்லு. சரி மேடம், நான் போய் எல்லாருக்கையே வர சொல்கிறேன். என்னை டென்ஷன் பண்ணாமல் வர சொல்லு. என்னம்மா பவித்ரா, கையில் 4 படம் இருக்குங்கிற திமிரில் பேசுறியா நீ? இதெல்லாம் அனாவசியமான வார்த்தைகள் சார். என் முடிவை தெளிவாக சொல்லிட்டேன். அட்வான்ஸ் பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டேன். சும்மா பேச்சை வளர்க்காதீங்க. இது வரைக்கும் யாரும் என்கிட்ட அட்வான்ஸை திருப்பி தந்ததில்லம்மா. உங்கள் படத்தில் என்னால் ஒர்க் பண்ண முடியாதுங்கிறப்போ உங்கள் அட்வான்ஸை நான் எதுக்கு வச்சுருக்கணும்? வெளிப்படையாக சொல்லுமா. நான் பேசினப்போ இருந்த உன் மார்க்கெட் வேற, இப்போ இருக்கிற மார்க்கெட் வேற. இப்போ புதுசாக டேர்ம்ஸ் பேசணும்னு எதிர்பார்க்குறியா? சார், பணம் இல்லை என் பிரச்சனை. நீங்கள் கேட்டது மார்ச் ஏப்ரல். அந்த டேட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கல. 15 நாள் வேற கம்பெனிக்கு மாற்றி கொடுக்காம வீட்டில் சும்மா உட்காந்துருந்தேன். என் பேரில் தப்பா? ரொம்ப சட்டம் பேசாதம்மா. இண்டஸ்ட்ரியே இன்னைக்கு மோசமாக இருக்குது. உனக்கே தெரியும். யாரும் சொன்ன தேதியில் படம் ஆரம்பிக்கிறதில்ல. ரிலீஸ் தேதி போட்டு பப்ளிசிட்டி எல்லாம் கொடுத்துட்டும் படத்தை முடிக்காமல் எத்தனை பேர் இருக்காங்க? டேட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது சகஜமாக நடக்கிற விஷயம்தான். என்னால் இப்போ அட்ஜஸ்ட் பண்ண முடியாது சார். இது தேவையில்லாத பிடிவாதம் பவித்ரா. நான் நியாயமாக தான் நடந்துக்கிறேன்னு என் மனசுக்கு தெரியும். அது போதும். என்னை பற்றி உனக்கு தெரியாதுமா. என்னை ரொம்ப மாற்றிக்கிட்டு கௌரவமாக இருக்கேன். மாலினியை கொஞ்சம் கேட்டு பாருமா. நான் யாரையும் கேட்க வேண்டியதில்லை சார். 2 படம் கவுந்தா இன்னைக்கு உன்னை துரத்துற அத்தனை கும்பலும் காணாமல் போயிடுமா. தெரியும், எனக்கு ரசிகர்கள் கிட்ட ஒரு கிரேஸ் இருக்கிறதால தான் நீங்களும் அடம் பிடிக்கிறீங்கன்னு தெரியும். நீ சின்ன பொண்ணு, இன்னும் நிறைய வளரணும். யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுறது நல்லதில்ல. உங்கள் அட்வைஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இன்னும் ஏதாச்சும் சொல்லணுமா? வேணும்னா இன்னும் 4 ரூபாய் அதிகமா. பேசினது போதும். நெக்ஸ்ட் ஷாட்டுக்கு நான் காஸ்டியூம் மாற்றணும். புறப்படுறீங்களா? நீ எதை மனசில் வச்சுக்கிட்டு இப்படி அலட்சியமாக பேசுகிறேன்னு எனக்கு தெரியும். அப்போ நான் பூஸில் இருந்தேன். வேணும்னா உங்ககிட்ட நான் அதுக்கு மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேன். நீங்கள் போகலாம்னு சொன்னேன். ஏண்டி, உனக்கு இவ்வளவு திமிரி ஏறி போச்சா? என் வயசு என்ன, உன் வயசு என்ன? 20 வருஷமா நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நீ நேற்று வந்தவ. மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லியும் என்ன அலட்சியப்படுத்துறியா? நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். இதுக்கு நீ அனுபவிப்ப. கட்டாயம் அனுபவிப்ப. வரேன்டி. அத்தியாயம் 2. நாங்கள் ரெடி மேடம். இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமா? காஸ்டியூம் சேஞ்ச் வேணாம், லொக்கேஷன் சேஞ்சும் வேணாம். இந்த செட்டப்பில் மலமலன்னு எடுத்துடுங்க. நான் ரெடி. கொஞ்சம் லெஃப்ட் சைடு டேர்ன் பண்ணிக்கோங்க. பாபு, மைக் ஃபிக்ஸ் பண்ணு. இது என்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகுது? தெரியல மேடம். ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ரவி, உங்கள் மைக்கை இன்னும் கொஞ்சம் டவுன் பண்ணிக்கோங்க. ஷேடு விழுது பாருங்க. போதும், ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாமா மேடம்? எஸ். ரோல். ரோலிங். வணக்கம் பவித்ரா. வணக்கம். அறிமுகமாகி 3 வருஷத்தில் தமிழ் சினிமாவில் நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்கீங்க. ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? எனக்கு இந்த நம்பர் விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. இன்னைக்கு தமிழ் ரசிகர்கள் மனசில் எனக்கு இடம் இருக்குங்கிறது தான் உண்மை. இது ஒன்றும் நிரந்தரமான இடம் இல்லைன்னு எனக்கு தெரியும். சரி, இப்படி மனசில் இடம் பிடிக்க என்ன செஞ்சீங்க? இதில் என் பங்கும் இருந்தது, அதிர்ஷ்டமும் இருந்தது.
எனக்கு அமைந்த முதல் படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அதுல என் பங்கு கம்மி தான். ராசியான நடிகைன்னு ஒரு பேர் கிடைச்சது. மலன்னு சான்ஸ் கிடைச்சது. 17 படம் முடிச்சுட்டேன். இதுல 14 படம் 100 டேஸ் படம். எனக்கு பேர் வாங்கி தர மாதிரியாக ரோல்ஸ் அமைஞ்சதும் ஒரு காரணம். டைரக்டர் கேசவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவை நீங்க எப்படி வர்ணிப்பீங்க? என்ன கேள்வி இது? அவர் ஒரு டைரக்டர், நான் ஒரு ஆர்டிஸ்ட். 2 பேரும் ஒரே இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க. தட்ஸ் ஆல். சமீபமா பல பத்திரிகைகள்ல உங்க 2 பேரையும் இணைச்சு கிசுகிசு வந்துகிட்டு இருக்கு. படிக்கிறேன். திருப்பதிக்கு போய் ரகசியமா கல்யாணம் செய்துகிட்டதா கூட எழுதியிருந்தாங்க. இந்த மாதிரி கிசுகிசுகளுக்கு நான் மரியாதை தர்றதில்ல. ஒவ்வொரு கிசுகிசுக்கும் பதில் தந்துகிட்டு இருந்தா என் டைம் தான் வேஸ்ட். இப்படி கிசுகிசு வர்றப்போ ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் சந்தோஷப்படுவேன். மார்க்கெட்ல இல்லாதவங்கள பத்தி யாரும் வம்பு எழுதுறதில்ல. என்னை பத்தி நிறைய எழுதுறாங்கன்னா நான் இன்னும் பாப்புலரா இருக்கேன்னு தானே அர்த்தம். அப்போ அதை மறுக்கிறீங்களா? கண்டிப்பா. கேசவன் சார் டைரக்ட் செஞ்ச 3 படங்கள்ல நான் ஹீரோயின். அதனால இப்படி கதை கட்டி விட்டுட்டாங்க. அவர் மேரீடு சார். இந்த கிசுகிசுகளை நான் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கலாம். ஆனா அவர் குடும்பத்துல இருக்கிறவங்க எடுத்துப்பாங்களா? கேசவன் சாரோட மனைவி செட்டுக்கு வந்து உங்களோட சண்டை போட்டதா? பொய். அவங்க பத்திரிக்கை விஷயங்களை நிஜம்னு நினைச்சு போன்ல என்கிட்ட பேசினாங்க. சண்டை போடல, அழுதாங்க. என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதன்னு கெஞ்சினாங்க. நான் பொறுமையா விளக்கினேன். எல்லாம் போயின்னு ஆறுதல் சொன்னேன். இப்ப அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சொல்லப்போனா நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். கிருஷ்ண ஜெயந்திக்கு அவங்க வீட்டுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிட்டு வந்தேன். உண்மையை புரிஞ்சுக்காம பரபரப்புக்காக சேல்ஸுக்காக பத்திரிகைக்காரங்க ஏதோ எழுதுறாங்க. எழுதட்டு விடுங்க. ஐ டோன்ட் கேர். நடிகை மாலினிய செட்ல வச்சு நீங்க அரைஞ்சதா ஒரு செய்தி வந்ததே, அது கூட பொய் தானா? இந்த விவகாரத்துக்கு விளக்கமா பதில் சொல்லி இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நான் விரும்புறேன். அமீர் கான் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர். அவரோட ஒரு படத்துலயாவது நடிக்க ஆசைப்படுறேன்னு ஒரு பேட்டியில கூட நான் சொல்லியிருக்கேன். அமீர் கானை ஹீரோவா வச்சு ஹிந்தி தமிழ் 2 மொழியிலையும் ஒரு படம் எடுக்கிறதாகவும் என்ன ஹீரோயினா நடிக்க சொல்லியும் கால்ஷீட் கேட்டாங்க. நான் சந்தோஷமா உடனே ஒத்துக்கிட்டேன். டேர்ம்ஸ் கூட பேசல. அந்த படத்துக்கு முதல்ல அவங்க மாலினியை புக் பண்ணி அட்வான்ஸும் கொடுத்துருக்காங்க. என்ன காரணம்னு தெரியல. அவங்கள டிராப் பண்ணிட்டு என்கிட்ட வந்திருக்காங்க. இதெல்லாம் எனக்கு அப்புறம் தான் தெரியும். இப்படி நடக்கிறது இண்டஸ்ட்ரியில புதுசு இல்ல. ஒரு படத்துல ஒரு ஷெட்யூல் பூரா நான் நடிச்சு முடிச்சப்புறம் என்ன தூக்கிட்டாங்க. இதெல்லாம் ப்ரொடியூசரோட விருப்பம். யார் என்ன செய்ய முடியும்? அதை புரிஞ்சுக்காம மாலினியும் அவங்க அம்மாவும் நேரா செட்டுக்கு வந்து என்கிட்ட சண்டை போட்டாங்க. நான் தான் அமீர் கானுக்கு சொல்லி மாலினியை எடுக்க சொன்னதா கத்தினாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அமீர் கானை நேர்ல பார்த்ததில்ல. போன்ல கூட பேசினதில்ல. நானும் எவ்வளவோ பொறுமையா என் நிலைமைய சொன்னேன். அவ்வளவு பேர் முன்னாடி ரொம்ப அநாகரிகமா நடந்துகிட்டாங்க. மண்ணை வாரி தூத்தினாங்க. கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி கேவலமா பேசினாங்க. ஒரு ஸ்டேஜில் மாலினி என்ன அடிக்க வந்தப்போ நான் தாங்க முடியாத ஆத்திரத்துல அரைஞ்சிட்டேன். அங்க இருந்தவங்க எல்லாரும் எங்களை பிரிச்சு சமாதானப்படுத்தினாங்க. நான் அங்கேயே அப்பவே உடனடியா மன்னிப்பும் கேட்டுட்டேன். அவங்க இப்ப இந்த விவகாரத்தை நடிகர் சங்கத்துக்கு எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. இதுதான் நடந்தது. பொதுவாவே நீங்க எல்லாரையும் அலட்சியப்படுத்துறதா? நான் நியாயமா பேசினா அதை அலட்சியப்படுத்துறதா சிலருக்கு படுது. அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. பொதுவா நான் கொஞ்சம் முன்கோபிங்கிறத மட்டும் ஒத்துக்கிறேன். ஆனா நியாயம் இல்லாம நான் கோபப்படுறதில்ல. எல்லாருக்கும் சுயமரியாதை ஒன்று இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். சரி, உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்களேன். எனக்கு சொந்த ஊர் மதுரை. சின்ன வயசுலயே அம்மா அப்பா இறந்துட்டாங்க. ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான். அவர் வீட்டில் தான் நான் இருந்தேன். மதுரையில தான் நான் படித்தேன். காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலில் காலேஜ் சார்பா சென்னையில் கலந்துக்கிட்டேன். அதில் என்னை பார்த்த ஒரு விளம்பர டைரக்டர் என்னை அட்வர்டைஸ்மெண்ட் படத்தில் நடிக்க கூப்பிட்டாரு. எங்கள் அண்ணன் இதுக்கு சம்மதிக்கலை. எனக்கு நல்ல வாய்ப்பை விட மனசு இல்லை. அண்ணன் வீட்டில இருந்து புறப்பட்டு மெட்ராஸ் வந்தேன். ஹாஸ்டலில் தங்கினேன். அந்த விளம்பர படத்தில் நடித்தேன். அந்த விளம்பர படம் பார்த்துட்டு தான் சினிமா சான்ஸ் வந்தது. இன்னைக்கு சொத்து சுகத்தோட சுதந்திரமா சந்தோஷமா இருக்கேன். பெண்கள் சுதந்திரம் பற்றி உங்கள் கருத்து என்ன? பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் வந்துட்டா மற்ற எல்லா சுதந்திரமும் தானா வந்துடும். இதுக்கு என் வாழ்க்கையே உதாரணம். வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிற பல பெண்களுக்கு ரிஸ்க் எடுக்கிற துணிச்சல் இல்லை. உங்க கல்யாணம் பத்தி? கண்டிப்பா பண்ணிப்பேன். இப்ப இல்ல. என் முகம் ரசிகர்களுக்கு பிடிக்காம போய் ஒதுக்குவாங்க பாருங்க. அப்ப நிறைய டைம் இருக்கும். அப்போ செட்டில் ஆயிக்கலாம். உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் காதல் அனுபவம்? அதான் சினிமால தினம் ஒரு ஹீரோவை காதலிக்கிறேனே. ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ வெரி மச். அத்தியாயம் 3. என்னம்மா பவித்ரா, எப்படி இருக்க? நல்லாத்தான் இருக்கேன். உட்காருண்ணா. இந்தாம்மா பழம் வாங்கிட்டு வந்தேன். அப்படி வை. நீ ரொம்ப பிஸி ஆயிட்டம்மா. என்ன விஷயம்னு நேரா சொல்லு. ஒரு அண்ணன் தங்கச்சியை வந்து பார்க்கறதுக்கு ஏதாச்சும் விஷயம் இருக்கணுமா? யாரு? நீ என் அண்ணனா? உன்னை தலைமுழுகிட்டேன்னு யாரோ எப்பவோ சொன்னதா ஞாபகம். ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னதெல்லாம் எதுக்கு பவித்ரா ஞாபகப்படுத்துற? அதுக்காக உறவே இல்லைன்னு ஆயிடுமா? அதனால தான் உன்னோட பேசிக்கிட்டு இருக்கேன். அதானே பார்த்தேன். நம்ம வீட்டில் வாழ்ந்தது வளர்ந்தது எல்லாத்தையும் மறந்துடுவியா நீ? மறக்கல. எதையும் மறக்கல. வீட்டை விட்டு வெளியே போடின்னு கத்துனதையும் மறக்கல.
நீ சினிமா முகத்துல கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு பதைப்புல கண்டிச்சேன். உன் மேல இருந்த அக்கறையால ஏற்பட்ட ஆத்திரம்மா. ஆத்திரம் அன்னைக்கோட தீர்ந்திருந்தா பரவாயில்லையே. முதல் படத்தோட பூஜை இன்விடேஷனோட உன் வீட்டுக்கு வந்தப்போ நீ சொன்னது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எப்ப சினிமால கால் வச்சியோ இனிமே இந்த வீட்ல கால் வைக்க கூட உனக்கு அருகதை இல்ல. கரெக்டா வசனம்? என் வார்த்தையை மீறி நீ மெட்ராஸுக்கு வந்ததுல ஏற்பட்ட சாபமா அது? கிரகப்பிரவேச இன்விடேஷனுக்கு உன் பொண்டாட்டி 4 பக்கத்துக்கு லெட்டர் எழுதியிருந்தா. உடம்ப காட்டி பொழைக்கிறதும் ஒரு பொழப்பா? எப்படி எப்படியோ சம்பாதிச்சு கட்டின வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் ஒரு கேடா? சினிமால கூட இப்படி சுள்ளுன்னு எழுதுனதில்லை யாரும். அவ கிடக்கா விடு, படிக்காத கழுத. இந்த படிச்ச கழுதைக்கு தெரியாம அந்த படிக்காத கழுத அந்த லெட்டரை அனுப்பிச்சிடுச்சுன்னு நான் நம்பணுமா? எல்லாத்தையும் மறந்துடுமா பவித்ரா. எனக்கு தெரியும் என் மேலையும் அண்ணி மேலையும் நீ கோபமா இருப்பன்னு தெரியும். நாங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு துறையில சாதிக்கணும்னு லட்சியம் வச்சு எதை பத்தியும் கவலைப்படாம உழைச்சு சொந்த திறமையால நீ முன்னுக்கு வந்திருக்க. அதை நினைச்சா எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? நிஜமாவா? என்ன இருந்தாலும் நீ என் தங்க இல்லையா? ரத்த பாசம் இல்லாம போயிடுமா? இருந்தா சந்தோஷம்தான். என் கூட அண்ணியும் வரேன்னு சொன்னான். முதல்ல உன்னை நான் சமாதானப்படுத்திட்டு அப்புறம் கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். சங்கீதா எப்படி இருக்கா? என்னம்மா வளர்ந்துட்டா தெரியுமா? நீ பார்த்த 5 வருஷம் இருக்குமில்ல? 18 முடிஞ்சு 19 நடக்குது. என்ன படிக்கிறா? +2வோட நிறுத்திட்டேன். அவளுக்கு படிப்பு ஏறல. என்ன விஷயமா மெட்ராஸ் வந்த? சங்கீதாவுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கேன். நீ இல்லாம இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. நீ பார்த்து வளர்ந்த பொண்ணு அவ. நம்ம வீட்ல முதல் பெரிய விசேஷம். இந்த கல்யாண சந்தர்ப்பத்துல நம்ம வருத்தம் எல்லாம் தூக்கி வச்சுட்டு ஒன்னாயிடணும்னு தான் வந்தேன். மாப்பிள்ளை யாரு? திருப்பூர்ல ஸ்பின்னிங் மில் இருக்கு, பெரிய இடம். 15 லட்சம் வரதட்சணை பேசி முடிவு செஞ்சேன். நிச்சயமாகி 6 மாசமாச்சு. 6 மாசமாச்சா? ஏன் கல்யாணம் தள்ளி போகுது? உன்கிட்ட வெளிப்படையா சொல்றதுக்கு என்ன? ஷேர் மார்க்கெட்ல என் நேரம் நல்லா இருந்துச்சு. 10,000 போட்டு 50,000 எடுத்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து விளையாடினதெல்லாம் மாட்டிக்கிட்டேன். நான் வாங்கின ஷேர்ஸ் எல்லாம் கவுந்துடுச்சு. எங்க பார்த்தாலும் கடன். வீட்டு மேல லோன் வாங்கி பாதி கடன் அடைச்சிருக்கேன். அன்னிக்கிட்ட இருக்கிற நகைகளை வித்தாலும் கடன் தீராது. இன்னைக்கு நிலையில நான் ஒரு கடன்காரன். ஏதோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் 2 மாசத்துல எல்லாம் சரி செய்யலைன்னா கம்பி எண்ண வேண்டி வரலாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு என் நிலைமை தெரியாது. இப்ப நீ மனசு வச்சா கல்யாணம் நடக்கும், வீடு நிலைக்கும், எல்லாம் பழையபடி ஆகிடும் பவித்ரா. அதான பார்த்தேன். என்னடா திடீர்னு பாசம் பொங்குதுன்னு எனக்கு காரணம் புரியாம இருந்துச்சு. பவித்ரா, நீ என்ன வேணும்னாலும் சொல்லு. வேணும்னா அண்ணிய உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றேன். என்னை இந்த இக்கட்ல இருந்து காப்பாத்திடுமா. உடம்ப காட்டி சம்பாதிச்ச பணத்துல உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றது கௌரவமான விஷயமா? அதான் எதையும் மனசுல வச்சுக்காதன்னு சொன்னேனே. எப்படி வச்சுக்காம இருக்க முடியும்? இன்னைக்கு இந்த ஃபீல்டுல ஜெயிச்சு நிக்கிறேன், வசதியா இருக்கேன், ஓடி வந்துட்ட. நானும் இதுல கஷ்டப்பட்டிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன், ஒடிஞ்சு போய் விழுந்திருக்கேன். தோல்ல சாச்சு ஒரு ஆறுதல் சொல்ல அன்னிக்கு நீ இல்ல என் பக்கத்துல. எல்லாம் உணர்ந்துட்டேன் கண்ணு. உனக்கு ஒரு கஷ்டம் வர்றப்பதான் அதை உணர்வியா? தப்புதான். தேவையில்லாத அகங்காரம் தான் மனுஷனை பிடிச்சு ஆட்டி வைக்குது. உன் வசதிக்கு மீறி ஏன் சம்மந்தம் செஞ்ச? வரட்டு கௌரவம் தானே. உன் பொண்ணு நல்லா வாழணும்னு நினைக்கல, ஒரு பெரிய இடத்தோட சம்பந்தம் செய்யணும்னு மட்டும் நினைச்ச. இப்பவும் உன் நிலைமைய மூடி மறைச்சு இந்த கல்யாணத்தை நடத்தணுமா? அவ்வளவு வரதட்சணை ஏன் கொடுக்குற? இதோ பாரு பவித்ரா, என் நிலைமை இப்போ சரியில்லைங்கிறதுக்காக என்ன வேணும்னாலும் பேசி என்னை நோகடிக்காத. இவ்வளவு ரோஷம் இருந்தா எதுக்கு என்கிட்ட வந்த? உன் மனசுல பாசம் இருக்கும்னு நினைச்சுதான் வந்தேன். 30 லட்சம் உனக்கு பெரிய விஷயம் இல்லைன்னு புரிஞ்சுதான் வந்தேன். எவ்வளவு வேணும்? ஜஸ்ட் 30 லேக்ஸ். என்னோட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். ஜஸ்ட் 30 லேக்ஸா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? வீடு பூரா கோடி கோடியா பதுக்கி வச்சிருக்கேன்னு நினைச்சியா? ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் உழைக்கிறேன் தெரியுமா? என் பாதுகாப்புக்காகவும் என் அந்தஸ்துக்காகவும் நான் எவ்வளவு செலவு பண்ண வேண்டி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? சம்பாதிக்கிறேன், சௌகரியத்துக்காக தாராளமா செலவு செய்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி மூட்டை மூட்டையா கட்டி வைக்கல, புரிஞ்சுக்கோ. உனக்கு உதவ மனசில்லைன்னு நேரடியா சொல்லிட்டு போ. நேரடியாவே கேட்குறேன். நீ பட்ட கடனுக்கு நான் ஏன் உதவணும்? என் முன்னேற்றத்துக்காக நீ எனக்கு என்ன செஞ்சிருக்க? சங்கீதா முகத்துக்காக நான் ஒரு பொறுப்பு மட்டும் எடுத்துக்க தயார். வரதட்சணை வாங்காம கட்டிக்கிற ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாரு. பூரா கல்யாண செலவையும் நான் ஏத்துக்கிறேன். அதான் என்னால செய்ய முடியும். என் பொண்ணு ஒன்றும் அனாதை இல்லை பவித்ரா. நானும் ஒன்றும் கொள்ளையடிச்சு வைக்கல பங்கு தர்றதுக்கு. உனக்குள்ள ஒரே உறவு நான் தான். சட்டப்படி பார்த்தாலும் உன்னை வளர்த்து படிக்க வச்சதால தான் இன்னைக்கு நீ இப்படி சமாளிக்க முடியுது. உன் சொத்துல லீகலா எனக்கும் உரிமை இருக்கு பவித்ரா. வெரி குட். எனக்காக இது வரைக்கும் நீ எவ்வளவு செலவு செஞ்சிருக்கன்னு ஒரு கணக்கு எழுதி எடுத்துக்கிட்டு வா. அதுக்கு வட்டி போட்டு செட்டில் பண்ணிடுறேன். போதும், என்னை டென்ஷன் பண்ணாம வெளியில போயிடு. இதான் உன் முடிவா? இரக்கம் தானா வரணும், அதை கட்டாயப்படுத்தி வரவழைக்க முடியாது. உன் மேல இறக்கப்பட நான் தயாரா இல்ல. அப்புறம் நீ பேசல பவித்ரா, உன் பணம் பேசுது, உன் புகழ் பேசுது. நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிற சொத்துல எனக்கும் பங்கு இருக்குன்னு கோர்ட்டு மூலமா உனக்கு புரிய வைக்கிறேன். நீ கோர்ட்டுக்கு போனாலும் சரி, இல்ல கோட்டைக்கு போனாலும் சரி, இப்போ முதல்ல வெளியில போ. போயிடு. அத்தியாயம் 4.
என்னம்மா அது, ஷாப்பிங் போயிட்டு வர எவ்வளவு நேரம்? ஏன் பதற மாலினி? இப்ப டிவில பவித்ராவோட பேட்டி வச்சாம்மா. அந்த சிரிக்கியோட பேச்சையே எடுக்காத. ஆனா அவ நம்ம பேச்சை எடுத்திருக்காளே தேவையில்லாம. உன்னை பத்தி ஏதாச்சும் பேட்டியில சொன்னாளா? நம்ம 2 பேரை பத்தியும் தான். கனிஷ்கா பிக்சர்ஸ்ல இருந்து என்னை தூக்கிட்டு அவளை புக் செஞ்சதுக்கு அவ காரணம் இல்லையாம். நீயும் நானும் செட்டுல சண்டை போட்டோமா, அவளை கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டினோமா, நான் அவளை அடிக்கவே போயிட்டேனா, அதனாலதான் என்ன அரைஞ்சாலாம். அடி பாவி, இப்படி கூசாம பொய் சொல்லியிருக்காளே. ஏற்கனவே இவ ஃபீல்டுக்கு வந்ததுல இருந்து உன் மார்க்கெட் போச்சு. கனிஷ்கா பிக்சர்ஸ் அமீர் கானுக்கு ஜோடியா உன்னை புக் செஞ்சப்போ இதை மறுவாழ்வுன்னு நினைச்சோம். கேசவன் மூலமா தூது விட்டு நம்மளை கழட்டி விட்டு நம்ம பொழைப்புல மண்ண போட்டா இது நியாயமானு சாதாரணமா தானே போய் கேட்டோம். இங்கிலீஷ்ல திட்டுனது யாரு? என்னவோ சொன்னாலே, மறந்துடுமா? மைண்ட் யுவர் பிஸ்னஸ்னு சொன்னாலே, அது திட்டுறது இல்லையா? அது கெட்ட வார்த்தை இல்லம்மா. நீ சும்மா இருடி. தமிழ்ல பேசிக்கிட்டு இருந்தப்போ எதுக்கு திடீர்னு இங்கிலீஷ்ல திட்டணும்? நமக்கு மட்டும் ரோஷம் வராதா? உப்பு போட்டு திங்கலையா? அதான் ஆத்திரத்துல சத்தம் போட்டேன். நீ எங்க அடிக்க போன? அப்படியே உல்டாவா சொல்லி அவ நல்ல பேர் எடுத்துக்க பாக்குறாமா. கேசவனுக்கும் இவளுக்கும் எந்த தொடர்பும் இல்லையாம். அவர் ஒய்ஃபும் இவளும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். சக்களத்தியோட என்னடி ஃப்ரெண்ட்ஷிப் அது? வேளச்சேரியில இவ வாங்கி போட்டிருக்கிற பங்களால வாரத்துக்கு 2 தடவை கேசவனோட இவ அடிக்கிற லூட்டி இண்டஸ்ட்ரிக்கே தெரியுமே. பதிவிரத வேஷம் போடுறாளா? பொதுமக்களுக்கு தெரியாதே. அது எப்படியோ போகட்டும். நம்ம மேட்டர் நடிகர் சங்கத்துல பிராதுல இருக்கு. அதை பத்தி இவ டிவில எதுக்கு பேசணும்? எல்லாரும் ஒன்னத்தானே தப்பா நினைப்பாங்க. ரொம்பத்தான் நம்மளை கேவலப்படுத்துறாமா. அன்னைக்கு அவ கையால ஒன்னு அரைஞ்சப்பவே நீ செருப்ப கலட்டி அடிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு இப்ப புலம்புறிய மாலினி. அதுக்குள்ள எல்லாரும் வந்து பிரிச்சுட்டாங்களே. இன்னைக்கு அவ ஸ்டார். அவ தயவு இண்டஸ்ட்ரியில எல்லாருக்கும் வேணும். 2வது கேசவனுக்கு வேண்டியவ. அதனால நம்ம பேச்சும் எடுபடாது, நமக்கு நியாயமும் கிடைக்காது. அதே டிவிக்காரங்களை கூப்பிட்டு நானும் ஒரு பேட்டி கொடுக்கட்டுமாமா? அதெல்லாம் வேணாம். என்ன பிரயோஜனம்? பதறுதுமா, எனக்கு அவமானமா இருக்கு. முதல்ல வருமானத்தை பாருடி. அவமானம் புதுசா உனக்கு? என்ன செய்ய சொல்ற? வீட்டில் உட்காந்து கேசட்ல படம் பார்த்துக்கிட்டு இருக்கியே, இந்த நேரத்துக்கு பல பேரை நேரில் போய் கேட்கலாமில்ல? 30 படம் முடிச்சாச்சு. இப்போ போய் மறுபடியும் எப்படிமா சான்ஸ் கேட்கறது? கூச்சமா இருக்கு. மாலினி, நீ மறுபடியும் பழைய மாதிரி இதே இண்டஸ்ட்ரியில கொடி கட்டி பறக்கணும். ஒரு கொடி எடுத்து வீட்டு மாடியில் பறக்க விட்டா தான் உண்டு. மேக்கப் போட்டு 6 மாசமாச்சுமா. எத்தனை நாளைக்கு துணிக்கடையும் நகைக்கடையும் திறந்து வச்சுக்கிட்டு இருக்கிறது? மாசம் பிறந்தா 50,000 60,000 தேவைப்படுது மாலினி. வேலைக்காரங்களை திடீர்னு நிறுத்த முடியுமா? ஏசி போட்டுக்காம இருக்க முடியுமா? டிரைவரை போக சொல்றதா? ஃபோன் பில் கட்டாம இருக்க முடியுமா? தெரியுது, இந்த சனியன் பிடிச்சவ என்ட்ரி ஆனதுலேருந்து எல்லாம் போச்சு. இவ ஒளிஞ்சாதான் நமக்கு விமோசனம். என்ன சொன்ன? இன்னொரு தடவை சொல்லு. இவ ஒளிஞ்சாதான் நமக்கு விமோசனம்னு சொன்னேன். ஒழிக்கிறேன், இவளை ஒழிக்கிறேன் பாரு. என்னம்மா செய்ய போற? இந்த தர்மாம்பாள் மனசு வச்சு இறங்கிட்டா நியாயம் தர்மம் பார்க்க மாட்டா மாலினி. உன்னை மறுபடி சிம்மாசனத்துல உட்கார வைக்கிறேன் பாரு. அத்தியாயம் 5. வணக்கம்மா. எவ்வளவு நேரமா ஹாரன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கேயா போன? இப்பத்தாம்மா ஒரு டீ குடிச்சிட்டு வரலான்னு. முதல்ல கேட்ட திரையா. இதோ வழக்கமா நீங்க இங்க வர்றதா இருந்தா ஃபோன் பண்ணுவீங்க. ஃபோன் பண்ணி சொன்னாதான் பொறுப்பா இருப்பியா? ஐயோ அப்படி இல்லம்மா. தோட்டத்துக்கு ஒழுங்கா தண்ணி ஊத்துறியா இல்லையா? புல்லெல்லாம் ஏன் இப்படி காஞ்சு கிடக்கு? 2 நாளா மோட்டார் ரிப்பேருமா. இன்னைக்கு தான் சரி பார்த்தாங்க. மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. எதுக்கு அனாவசியமா? ஸ்டூபிட். சாரிங்கம்மா. இந்த தொட்டி உடஞ்சிருக்கு, வேற மாத்திடுன்னு போன தடவை வந்தப்பவே சொன்னேனே. ஏன் இன்னும் மாத்தல? இது மாதிரி தொட்டி கிடைக்கலம்மா. நாளைக்கு எப்படியாச்சும் தேடி பிடிச்சு வாங்கிட்டு வந்துடுறேன். கந்தையா, உனக்கு வாய் தான் அதிகம். வேலை பொறுப்பா காணோம். சரி, நீ போய் சிக்கன் வாங்கிட்டு வா. ஐயா வராராமா? ஆமா. விஎஸ்ஓபி வாங்கிடட்டுமா? நான் சொன்னேன்னா? வழக்கமா வாங்குறது தானேம்மா. ஸ்டூபிட். நான் சொல்றதை மட்டும் வாங்கிட்டு வந்தா போதும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. என்ன தேடுறீங்க? என் லைட்டர் இங்க இருக்கு. பவித்ரா, நான் வந்தப்போ சிட் அவுட்ல வானத்தை பார்த்துக்கிட்டு என்ன அவ்வளவு தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருந்த? வெளிப்பார்வைக்கு நட்சத்திரம் சின்னது, நிலா பெருசு. ஆனா அதுவா உண்மை? நிலா பூமிக்கு பக்கத்துல இருக்கிறதால பெருசா தெரியுது, நட்சத்திரம் தூரத்துல இருக்கிறதால சின்னதா தெரியுது. தத்துவமா? இயற்கையில நிறைய தத்துவம் புதஞ்சிருக்கு கேசவ். ஆழ்ந்து யோசிச்சா புரியும். இரவும் பகலும் மாறி மாறி வர்ற மாதிரி தானே இன்பமும் துன்பமும். ஒரு விதை மறுநாளே மரமாகிறதில்ல. ஒரு குழந்தை மறுநாளே எழுந்து நடக்கிறதில்ல. தென்றலை உணர முடியும், பார்க்க முடியுமா? அப்படித்தானே நம்ம மன உணர்ச்சிகள். உன் அடுத்த படத்துல பாட்டு நீயே எழுதுறியா பவித்ரா? யூ ஆர் இன் பொயட்டிக் மூட் டுடே. என்ன நானே அனலைஸ் பண்ற மூட்ல இருக்கேன் கேசவ். ஒருத்தர்கிட்ட ஒரு பொய் சொல்றதே பாவம். நான் லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட எத்தனை பொய்களை சொல்றேன். படத்துல நடிக்கிறத சொல்றியா? இல்ல, வாழ்க்கையிலையும் நடிக்கிறத சொல்றேன். வாட் டு யூ மீன்? ஊத்தட்டுமா? எனக்கு போதும் கேசவ், உங்களுக்கு மட்டும் ஊத்திக்கங்க. என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்த? இன்னைக்கு என் டிவி பேட்டி பாத்தீங்களா? யா, வெரி டிப்ளமேட்டிக் ஆன்சர்ஸ். டிப்ளமேட்டிக் பொய்கள்னு சொல்லுங்க.
உங்களுக்கும் எனக்கும் ஒரு டைரக்டர் நடிகைங்கிறத தவிர வேற எந்த உறவும் இல்லைன்னு கூசாம சொன்னேன். உங்க மனைவியும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அது உண்மைதானே? கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்தியே, உனக்கு புடவை வச்சு கொடுத்தாலே பானு. நீங்களும் நானும் திரும்ப திரும்ப எங்களுக்குள்ள எதுவும் இல்லைன்னு சொல்லி சொல்லி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கோமே. நமக்கு நரகத்துல என்ன தண்டனை கிடைக்கும் கேசவ்? இதை பாரு, லைஃப்ல சில விஷயங்களுக்கு ரொம்ப சென்டிமெண்ட் சேர்த்து பார்க்கக்கூடாது. லைஃப் இஸ் லைக் தட்னு எடுத்துக்கணும். இப்படி தொடர்ந்து போய் சொல்றது உறுத்துதே. எங்க இந்த இடத்துலயா? ஐ எம் சீரியஸ் கேசவ். பானுமதியை கன்வின்ஸ் பண்ண முடியும்னு நீங்க நிஜமாவே நம்புறீங்களா? ஐ ஹோப் ஸோ. எதிர்த்து அவளால் என்ன செய்ய முடியும்? கோர்ட்டுக்கு போவாளா? ஐ எம் ரெடி டு டைவர்ஸ் ஹர். இப்போ நம்ம மூட கெடுக்கிற இந்த பேச்சு வேணுமா? ஓகே, இன்னொரு நாள் பேசி தீர்மானிக்கலாம். அப்புறம் கேசவ், எனக்கு ஒரு 10 லட்சம் தேவைப்படுது. ஏற்பாடு பண்ணுறீங்களா? 10 lakhs? என்ன அவ்வளோ பெரிய செலவு? அண்ணன் வந்திருந்தான். ஷேர் மார்க்கெட்டில் நொடிச்சு இப்போ வெறும் ஜீரோவாக இருக்கான். சங்கீதாவுக்கு வேற கல்யாணம் நிச்சயம் செஞ்சுருக்கான். எங்கள் அண்ணன் என் மனசில் எப்போவோ செத்துட்டான்னு சொன்னியே. கண்ணீரோட வந்து நிற்கிறப்போ மனசு கலங்கிடுச்சு. அவன் குடும்பத்து மேலே என் கோபம் மாறாது. ஆனாலும் என்னை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சவன். அவன் குடும்பம் தெருவுக்கு வர்றது பிடிக்கல. அவன் 30 லட்சம் கேட்டான். நான் 10 லட்சம் தரலான்னு இருக்கேன். டூ மச். நன்றி இல்லாதவனுக்கு எதுக்கு இந்த உதவி? கேசவ், ப்ளீஸ் விட்டுடுங்க. நான் தீர்மானிச்சிட்டேன். நாளைக்கு கிடைக்குமா? என்ன விளையாடுறியா? திடீர்னு 10 லட்சம்னா என்ன கேசவன் இது? உங்கள் சொந்த படத்தோட ப்ராஜெக்ட்டுக்கு இது வரைக்கும் 60 லட்சம் நான் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து தானே ஒரு 10 லட்சம் கேட்குறேன். நீ கொடுத்த பணத்தை பீரோவில் பூட்டி வச்சிருக்கேனா? ஆர்டிஸ்ட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து 15 நாள் முதல் ஷெட்யூல் போயிட்டு வந்ததுலேயே எல்லாம் காலி. அடுத்த ஷெட்யூலுக்கு ஃபைனான்சியரை தொங்கிட்டு இருக்கேன்னு உனக்கே தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? எப்போ சொன்னீங்க? உங்ககிட்ட பணம் இருக்குன்னு சொன்னீங்களே. ஒரு பைசா ஃபைனான்ஸ் வெளியில் வாங்காமல் முடிச்சிடலாம்னு சொன்னீங்களே. சொன்னேன். வேற ஒரு கமிட்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டேன். என்ன அது? குன்னூரில் ஒரு எஸ்டேட் விலைக்கு வந்தது. அடுத்த வருஷம் டீலிங் முடிக்கிறதா பேசி டோக்கன் அட்வான்ஸ் 1 லட்சம் மட்டும் கொடுத்து வச்சுருந்தேன். திடீர்னு பார்ட்டி ஃபாரின் போகிறதாவும் உடனே முடிச்சுக்கலன்னா வேற பார்ட்டிக்கு முடிச்சிடுவேன்னு நெருக்கிட்டான். 88 ரூபா திடீர்னு அதில் முடங்கிடுச்சு. என்ன பவித்ரா அப்படி பார்க்குற? இந்த டீலிங் எப்போ முடிஞ்சது கேசவ்? 1 வாரம் தான் ஆச்சு. 1 வாரம் ஆச்சு, இன்னைக்கு தான் சொல்கிறீங்க? லெஷர்லியாக மீட் பண்ணுறப்ப பேசுகிற விஷயம் இதுன்னு நினச்சேன். நான் என் பங்களாவையும் இந்த கெஸ்ட் ஹவுஸையும் அடமானம் வச்சு வாங்கி கொடுத்த பணத்தில் நீங்கள் எஸ்டேட் வாங்கியிருக்கீங்க. முட்டாள்தனமாக பேசாத. நீ வேற நான் வேறையா? உன் பணம் என் பணம்னு பிரித்து பேசுகிற. யார் பேரில் வாங்கினீங்க? அது கமான் கேசவ், பானுமதி பேரில். ஆடிட்டர் தான் சொன்னார். அவளோட கணக்கில் தான் பணம் இருந்துச்சு. அதனால தான். டைவர்ஸ் பண்ண போகிற பொண்டாட்டி பேரில் யாராச்சும் இவ்வளோ பெரிய சொத்து வாங்குவாங்களா கேசவ்? நம்ம கல்யாணத்துக்கு அவள் சம்மதிக்கலன்னா தானே அந்த நிலைமை வரும். அப்படி வர்றப்போ சும்மா விட்டுடுவேனா? ஏற்கனவே நிறைய வெத்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி வச்சிருக்கேன் பவித்ரா. எனக்கு பயமா இருக்கு கேசவ். என்ன பயம்? புரியல. சரி, எனக்கு 10 லட்சம் ஏற்பாடு செய்ய முடியாதா இப்போ? லெட் மீ சி. நாளைக்கு சொல்கிறேனே. இந்த நைட்டை வேஸ்ட் பண்ணணுமா? வேணாம் கேசவ், புறப்படலாம். என்னாச்சுமா? ஹேவ் அ லார்ஜ். சரியாயிடும். ஐ எம் நாட் இன் மூட். ப்ளீஸ் போகலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, எதுவும் விளக்கம் தர வேணாம். நான் உங்களுக்கு எப்படி தேவைப்படுறேன்னு புரிய ஆரம்பிச்சிருக்கு கேசவ். டோன்ட் பி சில்லி பவித்ரா. ஐ லவ் யூடா. ஸ்டாப் கேசவ். என்னை கொஞ்சம் தனியாக இருக்க விடுங்க ப்ளீஸ். அத்தியாயம் 6. பயணிகள் கவனத்திற்கு. திருச்சி மார்க்கமாக சென்னை செல்லும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இன்னும் சில நிமிடங்களில் புறப்படும். எக்ஸ்கியூஸ் மீ, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிடிஇ நீங்கள் தானே? என்ன கம்பார்ட்மெண்ட்? F2. F2க்கு நான் தான். என்ன உங்கள் ப்ராப்ளம்? எங்களோடது கன்ஃபார்ம் டிக்கெட் சார். சார்ட்டில் கேபின் சின்னு போட்டிருக்கு. பெர்த் நம்பர் 11. சரி, என் கேபின் உள்பக்கம் தாழ்பால் போட்டிருக்கு. தட்டினாலும் யாரும் திறக்கலை. உங்கள் டிக்கெட்டை கொடுங்க. உங்கள் பேர் என்ன? வாசுதேவனா? ரைட்டு. உங்கள் கேபினில் 2 பெர்த்து வேக்கண்ட். இன்னும் ஒருத்தர் ஏற்கனவே ஏறிட்டாரு. அவர் டிக்கெட்டை செக் பண்ணிட்டேன். அவர் கொஞ்சம் மப்பில் இருந்தார். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தட்டி பாருங்க. திறக்கலன்னா நான் வரேன். ஹலோ, கதவை திறங்க சார். ஹலோ. ஓ சாரி, உங்கள் பெர்த் இங்கே இருக்கா? ஆமாம் சார், பெர்த் நம்பர் 11. 2-3 தடவை தட்டிட்டேன். ஐ எம் சாரி. என்னை தவிர எல்லா பெர்த்தும் வேக்கண்ட்னு சொன்னதா புரிஞ்சுக்கிட்டு நான் தாள் போட்டுட்டேன். ரியலி சாரி. உள்ளே வாங்க. பரவாயில்ல, இப்போவாவது திறந்தீங்களே. உங்கள் டிக்கெட்டை செக் பண்ணிட்டாரா? ஆச்சு. அப்போ தாழ்பால் போட்டுடலாம். எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீங்கள்? வாசுதேவன். நல்ல வேலை, பேச்சு துணைக்கு ஒரு ஆள் கிடச்சிங்க. சிகரெட்? வச்சிருக்கேன், தேங்க்ஸ். நான் பூஸில் இருக்கேன். டோன்ட் மிஸ்டேக் மீ. பரவாயில்ல. நீங்கள்? மெட்ராஸில் இருக்கேன். ஒரு வேலையாக மதுரை வந்தேன். நீங்கள் மதுரை தானா? ஆமாம் சார். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். 40 மிஷின்ஸ் இருக்குது. மேரிட்? விடோயர் சார். ரொம்ப யங்காக இருக்கீங்களே. என்னாச்சு உங்கள் மனைவிக்கு? ஆக்சிடெண்ட். 1 வருஷமாச்சு. ஆனாலும் உங்கள் முகத்தில் இன்னும் சோகம் போகலை. இப்போ வேறு பிரச்சனை சார். ஐசி. நான் ஒரு வாடகை பில்டிங்கில் தான் தொழில் நடத்துகிறேன். பில்டிங் ஓனர் திடீர்னு காலி பண்ண சொல்கிறாங்க. அது சென்டரான இடம். வேறு இடத்துக்கு மாற்றினா சரியாக வராது.
ஏன் காலி பண்ண சொல்கிறாங்க? பில்டிங்கை விற்கிறாங்க, என்னையே வேணும்னாலும் வாங்கிக்க சொல்கிறாங்க. 8 லட்சம் வருது, என்கிட்ட 4 வரைக்கும் இருக்குது. மீதி ஏற்பாட்டுக்காகத்தான் மெட்ராஸ் வரேன். ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் வாசுதேவன். தேங்க்யூ சார். அது என்ன புத்தகம்? நாவல், லவ் ஸ்டோரி படிக்கிறீங்களா? ஏன் கண் கலங்குறீங்க? உங்கள் மனைவியை ஞாபகப்படுத்திட்டேனா? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? அது எல்லாம் முடிஞ்சு போன கதை சார். வாசுதேவன், நான் லிக்கர் சாப்பிட்றதுல உங்களுக்கு ஒன்றும். சாப்பிடுங்க, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு வேணுமா? ஃபார்மாலிட்டிஸ் பார்க்காதீங்க, பழக்கம் உண்டுன்னா எடுத்துக்கங்க, ஐ டோன்ட் மைண்ட். எனக்கும் கம்பெனி வேணும். இப்போ நான் இருக்கிற மனநிலைக்கு தேவைப்படுது சார், கொடுங்க. ஐஸ் கியூப்ஸ் இல்லை, சோடா இல்லை, பரவாயில்லையா? குவார்ட்டர் பிராந்தியை தடன்னு குடிச்சிருக்கேன் சார். சரிதான், இந்தாங்க மிக்சர் இருக்கு, எடுத்துக்கங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். லீவ் இட், வசதியாக சாஞ்சுக்கங்க. இந்தாங்க பில்லோ வச்சுக்கோங்க, என்கிட்ட 2 இருக்கு, கமான். அது என்னமோ ரயிலில் மட்டும் திடீர்னு யார் கூடவும் ஃப்ரெண்ட்லியாக பழக முடியுது இல்லை? யூ ஆர் கரெக்ட் வாசுதேவன். யூ வாண்ட் ஒன் மோர்? ப்ளீஸ், ஐ நீட் இட். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். கல்யாணமாகி கொஞ்ச நாளில் மனைவியை இழக்கிறது பெரிய சோகம்தான். அதை விட பெரிய சோகமெல்லாம் பார்த்தாச்சு சார். என்ன அது? காதல் தோல்வியை விட பெரிய சோகம் வாழ்க்கையில் இருக்க முடியுமா சார்? நான் காதலிச்சது ஒருத்திய, கட்டிக்கிட்டது ஒருத்திய. ஓ மை காட், ஏன் அப்படி? என் இன்ஸ்டிடியூட்டுக்கு டைப் கற்றுக்க வந்த ஒரு பொண்ணும் நானும் சின்சியராக லவ் செஞ்சோம். என் அத்தை மகளுக்கு அது தெரிஞ்சு விஷம் குடிச்சிட்டா. அவள் மனசுக்குள்ளேயே என் மேலே ஆசையை வளர்த்துருந்துருக்கா. அவளை காப்பாற்றிட்டாங்க. உயிரையே போக்கிக்க துணிஞ்ச அவளைத்தான் நான் கட்டிக்கணும்னு என் காதலி பிடிவாதமாக சொல்லிட்டா சார். காதலை மதிக்கிறதா இருந்தா நான் அந்த பொண்ணை கட்டிக்கணும்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையிலேருந்து விலகிட்டா. என்னால் தாங்க முடியலை. அவள் வார்த்தைக்காக நான் அவளை கட்டிக்கிட்டேன். ஏதோ வாழ்ந்தேன். இப்போ இவளும் இல்லை, அவளும் இல்லை. தொழிலும் பிரச்சனையாகி கேள்விக்குறியா நிற்கிது சார். ரொம்ப பரிதாபமாக இருக்குது வாசுதேவன். என் காதலி என்னை விட்டு விலகி 5 வருஷமாச்சு. ஆனால் மனசில் அந்த காதல் அப்படியே தான் இருக்குது. அது எப்படி அழியும்? ஏன் மிஸ்டர் வாசுதேவன், இப்போ உங்கள் காதலிக்கு வேற இடத்துல கல்யாணமாகி வாழ்ந்துட்டு இருக்காங்களா? இல்லை, அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. உங்கள் மனைவி இறந்து போனது அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்கள் ஏன் உங்கள் காதலியை இப்போ சந்திச்சு பேசக்கூடாது? அதுக்காகத்தான் மெட்ராஸ் வரேன். வெரி குட், மனசு விட்டு பேசுங்க. நீங்கள் 2 பேரும் இணையணும்னு தான். இயற்கையே அந்த விபத்தை ஏற்படுத்தி உங்கள் மனைவியை பிரிச்சிருக்கலாம். நாங்கள் இனிமே இணைய முடியாது சார். நான் சந்திச்சு பேச போகிறது என் தொழில் பற்றி தான். 4 லட்சம் உதவி செய்ய முடியுமான்னு கேட்க தான். அது கேளுங்க. அதை விட உங்கள் காதல் முக்கியம் இல்லையா? அவங்களுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஏன் இணைய முடியாது? அவள் இப்போ இருக்கிற நிலமையே வேற சார். என்னை யாரு நீன்னு கேட்டாலும் கேட்கலாம். அப்படி கேட்டால் ஞாபகப்படுத்துறதுக்காக அவள் எனக்கு எழுதின லவ் லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். என்ன சார் இது? உங்கள் காதலி வசதியில் உயர்ந்திருக்கலாம், காதலை எப்படி மறக்க முடியும்? இந்த சினிமா உலகம் எதையும் மறக்கடிச்சிடும் சார். என்ன சொல்கிறீங்க? நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. என் காதலி யார் தெரியுமா? யார்? இன்னைக்கு தமிழில் நம்பர் 1 நடிகை பவித்ரா. தண்ணியில் எதுவும் பேசிடுறதா? பார்த்தீங்களா? நீங்கள் நம்பலை, யார் தான் நம்புவாங்க? ஓகே, எனக்கு தூக்கம் வருது, மயக்கமாகவும் இருக்குது, நான் படுத்துக்கிறேன். குட் நைட். குட் நைட். இருங்க, கிளாஸை தட்டி விட போகிறீங்க. இப்போ படுங்க, பரவாயில்ல. இந்த பில்லோவை தலைக்கு வச்சுக்கோங்க, தூங்குங்க, காலையில் பேசிக்கலாம். அத்தியாயம் 7. ஹலோ, நடிகை பவித்ரா வீடுங்களா? ஆமாம், நீங்கள் யார் பேசுகிறீங்க? வாசுதேவன்னு சொல்லுங்க, பவித்ராவை பேச சொல்லுங்க சார். ரசிகரா? இல்லை, அவங்களுக்கு தெரியும். மேடம் இப்போ ஷூட்டிங்குக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஈவினிங் ஃபோன் பண்ணுங்க. ஹலோ, வச்சிடாதீங்க. நீங்கள் முதல்ல பவித்ரா கிட்ட போய் மதுரை வாசுதேவன் பேசுகிறாருன்னு சொல்லுங்க. அவங்க கண்டிப்பாக பேசுவாங்க. ஹலோ, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஈவினிங். ஃபோனில் யாரு சிவா? ஒரு நிமிஷம் லைனில் இருங்க. மேடம், யாரோ மதுரை வாசுதேவனாம், ரசிகனா தான் இருக்கும், உங்ககிட்ட பேசணும்னு வற்புறுத்துறாரு. சரி, நான் பேசிக்கிறேன். நீ போய் காரை ரெடி பண்ணு சிவா. சரிங்க மேடம். ஹலோ, பவித்ரா ஸ்பீக்கிங். பவித்ரா, நீதானா? உன் குரலை கேட்டு எத்தனை வருஷமாச்சு? நல்லா இருக்கியா பவித்ரா? நீங்கள் என்ன பவித்ரா, தெரியலையா? வாசு பேசுகிறேன். வாசு, நீங்கள் எப்படி? மெட்ராஸுக்கு வந்திருக்கேன் பவித்ரா, இங்கேருந்து தான் பேசுகிறேன். நல்ல வேலை, யார் நீ கேட்டுடல. காலத்தோட விளையாட்டை பார்த்தியா? நீ எங்கேயோ போயிட்ட, நான் எப்படியோ சீரழிஞ்சு போயிட்டேன். இனிமே நாம் சந்திக்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லிதானே பிரிஞ்சோம். அப்புறம் ஏன் வாசு? கரெக்டு தான். அப்படி சந்திச்சா அது என் மனைவிக்கு செய்கிற துரோகம்னு சொன்ன, நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனால் இப்போ அவள் இல்லை பவித்ரா, ஒரு விபத்தில் செத்து போயிட்டா. 1 வருஷமாச்சு. அப்புறம் நான் வைராக்கியமாக உன்னை பார்க்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன். புத்தகங்களில், போஸ்டரில், சினிமாவில் உன்னை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். உன் வளர்ச்சியை நினச்சி பிரமிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ உன்னை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் பவித்ரா. நான் உன்னை நேரில் சந்திக்கணும் பவித்ரா. எல்லாம் விபரமாக சொல்கிறேன். அது கவலைப்படாத. உன்னை எந்த வகையிலையும் நான் தர்ம சங்கடப்படுத்த மாட்டேன். எந்த விதத்துலையும் உரிமை கொண்டாட மாட்டேன். இப்போவும் உன் மனசில் என் ஞாபகம் இருக்குங்கிறதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. உன் வீட்டுக்கு நான் வரட்டுமா பவித்ரா? இப்போ நான் எடிட்டிங்குக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன்.
எப்போ வரட்டும்னு நீயே சொல்லு, எனக்கு அவசரம் இல்லை. எத்தனை நாள் தங்குறீங்க? எத்தனை நாள் வேணாலும் தங்குறேன். உன்னை பார்த்தாகணும். என்ன விஷயம்? ஃபோனில் பேச முடியாது பவித்ரா, மனம் விட்டு நிறைய பேசணும். எனக்கு வேளச்சேரியில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அதோட அட்ரஸ் சொல்கிறேன், குறிச்சுக்கோங்க. சொல்லு. 7/9 சிவாலயா தெரு, பத்மா நகர் எக்ஸ்டென்ஷன், வேளச்சேரி. மெயின் ரோட்ல இருந்து உள்ளே இருக்கும். தனி பங்களா. அங்கே ஒரே ஒரு வாட்ச்மேன் மட்டும்தான் இருப்பான். நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு கரெக்டாக அங்கே வந்துடுங்க வாசு, பேசலாம். நான் முன்கூட்டியே வந்துடுவேன். ஒருவேளை நான் வர லேட்டானா வெயிட் பண்ணுங்க. நான் வாட்ச்மேனுக்கு நீங்கள் வருவீங்கன்னு தகவல் சொல்லிடுறேன். ரொம்ப சந்தோஷம் பவித்ரா. 7 மணிக்கு டான்னு நான் அங்கே இருப்பேன். பேசலாம், நிறைய பேசலாம். சரி, வச்சிடட்டுமா? நான் புறப்படணும். ரைட்டு. அத்தியாயம் 8. மேடம், மார்னிங் ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்தோமே, அந்த ஒயிட் சுடிதார் போட்டுக்கோங்க. கிரேன் ஷாட் செட்டப்புக்கு லேட் ஆகும். நீங்கள் மேக்கப் ரூம்லேயே ரெடியாகி வெயிட் பண்ணுங்க. கூப்பிடுறேன். ஓகே. ஹேர் ஸ்டைலும் மாறுமில்ல? ஆமாம் மேடம், போனி டைல் போட்டிருந்தீங்க. ஃபோட்டோ அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் போங்க. தேங்க்யூ. சிவா. என்ன மேடம், டெலிஃபோன் பில்லுக்கு செக் போட்டுட்டியா? ரெடி பண்ணிட்டேன் மேடம். வா, கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன். சினிமா எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட்டரை வெயிட் பண்ண சொன்னீங்க. இன்டர்வியூ கொடுக்குற மூடில் இல்லை. எப்படி சொல்லணுமோ சொல்லி 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணிட்டு வர சொல்லு. சரிங்க மேடம். ஜூஸ் கொடு ஆனந்தி. தரேம்மா, செல்லு அடிக்குதுமா. ஹலோ பவித்ரா. ஏண்டி, உனக்கு என்ன பெரிய மகாராணின்னு நினப்பா? எங்க எல்லார்க்கைய பகச்சுக்கிற அளவுக்கு நீ பெரிய மனுஷி ஆயிட்டியா? நான்சென்ஸ். எவன்டா பேசுறது? சொன்னா என்ன புடுங்கிடுவியா? இத பாருடி திமிரு பிடிச்ச கழுத. காசு சேர்ந்ததும் கண்ணு தெரியலையா? மரியாதையா நாளைக்குள்ள நீ எல்லார்க்கை படத்தை ஒத்துக்கிறதா அவர்கிட்ட பேசி முடிவு செஞ்சுக்கணும். எனக்கு உத்தரவு போடுறதுக்கு நீ யாருடா? தெனாவெட்டாதான் பேசுற. இது உத்தரவுன்னே வச்சுக்க. ஏன் நீ மதிக்கலன்னு வையி, உன் தங்கமான மூஞ்சி தகரமாயிடும். என்னை யாருன்னு நினைச்ச? மூஞ்சி மேல கோடு போட்டு ஆடுபுலி ஆட்டம் ஆடிடுவேன். சாக்பீஸ் கோடு இல்ல, பிளேடு கோடு. சகிக்காதுல்ல? சமத்தா நடந்துக்கிறியா கண்ணு? நீ ஒரு தைரியமான ஆளா இருந்தா நேர்ல வந்து பேசு. செருப்பால அடிக்கிறேன் ராஸ்கல். வைடா போன. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். உள்ள வாசி வா. இது யாரோட நம்பர்னு தெரியுதா பாரு. நமக்கு அறிமுகம் இல்லாத நம்பர் மேடம். என்னாச்சு? இப்ப இந்த நம்பர்ல இருந்து ஒருத்தன் ஃபோன் செஞ்சு என்னை மிரட்டினான். எல்லார்க்கே படத்துல நடிக்க நான் நாளைக்குள்ள சம்மதிக்கலன்னா என் முகத்துல பிளேடால கோடு போடுவானா. இடியட். போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிடட்டுமா மேடம்? யோசிச்சு சொல்றேன் சிவா. இது எல்லார்க்கே வேலை தான். எனக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இது வேற. அந்த ஆளு சாராய கடை வச்சிருந்த ஆளு மேடம். அதுக்காக மிரட்டலுக்கெல்லாம் பயந்து ஒத்துக்க முடியுமா? இஷ்டம் இல்லைன்னா விட்டுட வேண்டியது தானே. அது எப்படி மேடம்? உங்களை போட்டா தானே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அட்வான்ஸ் தரேன்னு சொல்றாங்க. என் பவர் புரியுதுல்ல? அப்ப என்கிட்ட எப்படி நடந்துக்கணும்? என்னை சுத்தி எல்லாமே பொய்யா இருக்கு சிவா. இத்தனை வருஷம் திரும்பி கூட பார்க்காத அண்ணன் நஷ்டப்பட்டதும் வந்து 30 கொடுன்னு நிக்கிறான். கோவப்பட்டதுக்கு கோர்ட்டுக்கு போறேன்னுட்டு போறான். சரி, கூட பிறந்த தோஷத்துக்கு உதவி செய்யலாம்னா கேசவ் கழுத்த இருக்கிறாரு. என்னாச்சு மேடம்? ஆனந்தி, நீ வெளியேறு, கூப்பிடுறேன். சரிங்கம்மா. சிவா, உனக்கு தெரியாததில்ல, நான் கேசவனை எவ்வளவு தூரம் நம்பிட்டு இருக்கேன். அவர் என்கிட்ட வச்சிருக்கிற பாசமெல்லாம் நாடகமோன்னு பயமா இருக்கு சிவா. நல்ல டேர்ம்ல தானே இருந்தீங்க மேடம். படத்துக்காகன்னு என்கிட்ட வாங்கின பணத்தை எஸ்டேட்ல போட்டிருக்காரு. அதுவும் பொண்டாட்டி பேர்ல வாங்கியிருக்காரு. பத்திரம் எல்லாம் முடிச்சு நிதானமா சொல்றாரு. நான் ஒரு 10 லட்சம் கேட்டா யோசிச்சு சொல்றேங்கிறாரு சிவா. நீங்க பங்களாவை வச்சு வாங்கி கொடுத்ததெல்லாம் ரொம்ப அதிகம்னு அப்பவே நானும் சொன்னேன். ஆடிட்டரும் சொன்னாரு. எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாம கேஷா தூக்கி கொடுத்துருக்கீங்க. எப்ப பணம் வாங்கினேன்னு அவர் கேட்டா கூட உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. தப்புமா. நம்புறது தப்பா சிவா? ஒரு எல்லை இருக்குது மேடம். உங்க பர்சனல் விஷயம். நான் எவ்வளவு சொல்ல முடியும்? லேசா ஒரு கோடு காமிச்சேன். நீங்க என் வார்த்தையை அலட்சியப்படுத்திட்டீங்க. அந்த பட கம்பெனில உங்களையும் பார்ட்னரா சேர்த்துக்க சொல்லுங்கன்னு ஆடிட்டர் சொன்னதையும் கேட்கல. அவரை சந்தேகப்படுறதா நினைச்சிடுவாரோன்னு தயங்கினேன். இப்ப சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிறதா நீங்களே சொல்றீங்களே. எனக்காக வைஃபை டைவர்ஸ் பண்ணுவேன்னு சொன்னவர் அவ பேர்ல 88 லட்சத்துக்கு எஸ்டேட் வாங்கியிருக்காரு. அதுக்கு அவர் சொல்ற விளக்கம் நம்புற மாதிரி இல்ல சிவா. நான் ஏதோ வலையில சிக்கிட்டேனோன்னு தோணுது. கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது மேடம், ஏமாந்துடாதீங்க. வக்கீல கன்சல்ட் பண்ணிட்டு ஏதாச்சும் செய்யுங்க. நிஜமான காதல் செத்து போய் ரொம்ப வருஷமாச்சு. இப்ப எங்கேயுமே கால்குலேட்டர் காதல் தான். வக்கீல பாக்குறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு தடவை நேருக்கு நேரா பேசி பார்த்துடுறேன் சிவா. சரி மேடம், இந்த செக்ல கையெழுத்து போட்டுடுங்க. நாளைக்கு ஈவினிங் எனக்கு என்ன ப்ரோக்ராம் பாரு. ஈவினிங் 7 to 10 தேன் சிந்தும் மலர் டப்பிங் ஒத்துக்கிட்டு இருக்கோம் மேடம். அதை கேன்சல் பண்ணிடு. ஜலதோஷம், தொண்டை கட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிடு. இப்ப சொல்லாத, நாளை காலையில சொல்லிடு. சரி, நான் பாத்துக்கிறேன். கேசவ் 2 நாள் கழிச்சு லொகேஷன் பார்க்க கேரளா போறதா சொன்னாங்க. அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. இரு, பேசிடுறேன். வீட்டு நம்பர் மாறி இருக்கு. தெரியும், இப்ப வீட்டுல இருக்க மாட்டாரு. செல்லுல பிடிக்கிறேன். ஹலோ, நான் தான் பேசுறேன் கேசவ். சொல்லு பவித்ரா. பணம் கேட்டிருந்தேனே கேசவ். அது விஷயமா தான் மெனக்கெட்டுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு மெனக்கெடணுமா?
சின்ன தொகை இல்லையேம்மா. நெக்ஸ்ட் மந்த் ஏற்பாடு செஞ்சா போதும் இல்லையா? நெக்ஸ்ட் மந்தா? எப்போ வேணும் உனக்கு? இப்பவே கிடைச்சாலும் பெட்டர். விளையாடாத பவித்ரா. கேசவ், கேரளா போறீங்களா? இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. டிக்கெட்ஸ் போட்டாச்சாமே. கேன்சல் பண்ண எவ்வளவு நேரமாகும்? நாளைக்கு நாம சந்திக்கணும் கேசவ். நாளைக்கா? சரி, சந்திக்கலாமே. கெஸ்ட் ஹவுஸில் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் 7 மணிக்கு. வெயிட், 7 மணிக்கு வேணாம், 8:30 9 மணிக்கு வரீங்களா? நாளைக்கு ஈவினிங் ஃப்ரீ தான். 7 மணிக்கே வர்றதா இருந்தாலும் எனக்கு ஓகே. இல்லை, 7 மணிக்கு நான் ஃப்ரீ இல்லை. ஓகே, 8:30 வரேன். அத்தியாயம் 9. யாருப்பா நீ? என்ன வேணும்? என் பேரு காசிங்க. விக்டர் அனுப்பி வச்சாரு. இதானே மாலினி வீடு? இதான். உள்ள வா. நான் அவ அம்மா தான். உக்காரு. விக்டர் என்ன சொல்லி அனுப்பிச்சாரு? இங்கே பேசலாமா? இங்கே யாரும் இல்லை, பேசலாம். யாருக்கோ சுளுக்கு எடுக்கணும்னு சொன்னீங்களாம். கரெக்டு. நீ விக்டர் அனுப்பிச்ச ஆளுதானான்னு தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். இதை பார்ப்பா, உனக்கு நடிகை பவித்ராவை தெரியுமா? தெரியாதவங்க யார் இருக்காங்க? நீ அவளோட ரசிகன் இல்லையே. ஐய, வேற பொழப்பு இருக்கு எனக்கு. நல்லதா போச்சு. அவளுக்கு தான் பாடம் கற்றுக் கொடுக்கணும். பெரிய இடம்மா, எப்பவும் சுற்றி கும்பல் இருக்கும். வேளச்சேரியில் அவளுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அவள் இங்கே அப்பப்போ போவா. தனியாக டிரைவ் பண்ணிக்கிட்டு போவா. அங்கே ஒரே ஒரு வாட்ச்மேன் மட்டும்தான். பரவாயில்லையே, இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. எதிரியானாலும் அவங்க நடவடிக்கைகள் தெரிஞ்சுக்க வேணாமா? நீ என்ன சொல்ற? அவளை ஃபாலோ பண்ணிட்டே இரு. சந்தர்ப்பம் பார்த்து கையை காலை உடைக்கணுமா? அப்ப கூட சரி செஞ்சுக்கிட்டு வந்துருவாப்பா. முகத்தெல்லாம் ஆசிட் அடிச்சிடு. என்னம்மா பெரிய வேலையா சொல்றீங்க? உனக்கு பழக்கம் இல்லையா? பயப்படுறியா? பயமா? வீட்ல டப்பா நிறைய நாட்டு வெடிகுண்டு வச்சிருக்கேன். ஒரு கிராமத்தையே எரிக்கணுமா? சொல்லு, எல்லாத்துக்கும் ரெடி தான். அப்ப இதை செஞ்சிருவியா? கண்டிப்பா. என்ன தருவீங்க? ஏற்கனவே ஒரு சொத்து பிரச்சனையை விக்டர் தான் சரி செஞ்சாரு. அப்போ 25 தந்தேன். அது வேற, இது ரிஸ்க்கு. உசுரே போயிடலாம். 2 லட்சம் தரீங்களா? ஒரே பேச்சு. ரொம்ப அதிகம். செய்ய போற காரியம் மட்டும் ரொம்ப குறைச்சலா? மாட்டிக்காம செஞ்சிருவியா? என் பேர்ல 7 கேஸ் இருக்கு. இதே மெட்ராஸ்ல 5 வருஷமா போலீஸ் என்ன தேடுதுமா. நேக்கு இருக்கு எதுலையும். கவலையே வேணாம். உங்க பேரு கனவுல கூட வெளியே வராது. பாதி பணம் முதல்ல தர்றேன், முடிச்சதும் மீதி தரேன். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. மொத்த பணமும் முடிச்சிட்டு அப்புறம் வாங்கிக்கிறேன். வரட்டா? ஜாக்கிரதையா திட்டம் போட்டு. மேட்ரை சொல்லியாச்சுல்ல, நான் பாத்துக்கிறேன். 2 லட்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வரட்டா? அத்தியாயம் 10. இது நடிகை பவித்ராவோட கெஸ்ட் ஹவுஸ் தானே? ஆமா. நீங்க யாரு? வாசுதேவன். நீங்க தானா அது? வாங்க சார், உள்ள வாங்க. அம்மா ஃபோன்ல சொன்னாங்க நீங்க வருவீங்கன்னு. உட்காருங்க, வந்துருவாங்க. எந்த ஊர் சார் நீங்க? மதுரை. அப்படியா? அம்மாவுக்கு எப்படி சொந்தம்? என்ன? என் சொந்தக்காரர் வாசுதேவன்னு ஒருத்தர் வருவார்னு சொன்னாங்க, அதான் கேட்டேன். ஒன்று விட்ட மாமா முறை. புத்தகம் ஏதாச்சும் படிக்கிறீங்களா? டீ போட்டு தரட்டுமா? ஒன்றும் வேணாம், நான் 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். என்ன வேணும்னு சொல்லுங்க சார், நான் போய் வாங்கிட்டு வரேன். சிகரெட் வேணும். பரவாயில்ல, நானே போயிட்டு வந்துடுறேன். சரி. வணக்கம்மா. நீங்கள் சொன்ன ஆள் வந்துட்டாருமா. எங்கே காணோம்? சிகரெட் வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காரு. அறிவு இருக்கா உனக்கு? நீ போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கக்கூடாதா? கேட்டேம்மா, நானே போயிட்டு வந்துடுறேன்னு போயிட்டாரு. சரி, நான் மாடி ரூமில் இருக்கேன். நீ கடைக்கு போய் அவரை வர சொல்லு. எங்கள் 2 பேருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு நீ மெதுவா வா. கூல்ட்ரிங்க்ஸ்னா 5000 ஸ்டூபிட். பெப்சி கோலா ஏதாச்சும் வாங்கிட்டு வா. சரிங்கம்மா. என்ன சார் நீங்க எனக்கு திட்டு வாங்கி வச்சுட்டு ஹாயா நின்று தம் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. அம்மா வந்துட்டாங்க, போங்க. மாடியில் இருக்காங்க. எதுக்கு திட்டினாங்க? நீ போய் சிகரெட் வாங்கிட்டு வந்திருக்கலாமேன்னு சொல்லி திட்டுனாங்க. அவ்வளவுதானே? சரி, நீங்க முன்னால போங்க, நான் வரேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேணுமா சார்? எதுவும் வேணாம், தேங்க்ஸ். அத்தியாயம் 11. ஹலோ, வேளச்சேரி போலீஸ் ஸ்டேஷனா? ஆமாம். யார் சார் பேசுகிறீங்க? இன்ஸ்பெக்டர் ராமநாதன் பேசுகிறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், பத்மா நகர் எக்ஸ்டென்ஷனில் ஆர்டிஸ்ட் பவித்ராவோட கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேன் கந்தையா பேசுகிறேன். நீங்கள் உடனே இங்கே வாங்க சார். சொந்தக்காரன்னு சொல்லிட்டு வந்த ஒரு படுபாவி அம்மாவை கொன்று போட்டுட்டு போயிட்டான் சார். வாட்? உடனே வர்றோம். நீங்கள் எதையும் தொடாதீங்க. தயாளன்? எஸ் சார். பத்மா நகர் எக்ஸ்டென்ஷனில் நடிகை பவித்ராவோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கா? தெரியுமா? தெரியும் சார். பவித்ராவை கொலை செஞ்சிட்டாங்களாம். ஹரியப். என்ன தயாளன், மூச்சு இருக்குதா? இல்லை சார். ரத்தம் இல்லை, வெப்பன் இல்லை. எப்படி? ஹியர் இஸ் தி ஆன்சர் சார். தலையணையால் முகத்தை பொத்தி மூச்சு விட முடியாமல் செஞ்சுருக்கான். எப்படி சொல்கிறீங்க? 4 தலையணையில் இது மட்டும் கலைஞ்சிருக்கு. இதில் லிப்ஸ்டிக் கரையும் கண்மை கரையும் இருக்குது பாருங்க. பரவாயில்ல தயாளன், நான் இதை முதல்லே கவனிச்சிட்டேன். நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்களான்னு டெஸ்ட் பண்ணேன். வெரி குட், கீப் இட் அப். போன வாரம் கூட இந்த பொண்ணு நடித்து ஒரு படம் பார்த்தேன். என்ன பேர்? சார், இப்போ அது முக்கியம் இல்லை. உடம்புல இன்னும் சூடு இருக்குது. ரொம்ப சமீபத்தில் நடந்திருக்கு. சின்ன போராட்டம் தெரியுது இந்த ரூமில். அந்த வாட்ச்மேனை முதல்ல விசாரிக்கணும். எதை முதல்ல செய்யணும்னு எனக்கு சொல்லி தரீங்களா? இல்லை சார், நேரத்தை கடத்தக்கூடாதுன்னு சொன்னேன். நான் உங்கள் சீனியருங்கிறத அப்பப்போ மறந்துடுறீங்க. சரி வாங்க, அந்த ஆள் கீழே தானே இருக்கான்.
உன் பேர் என்ன? கந்தையா சார். எத்தனை வருஷமா இங்கே வேலை பார்க்குற? சார், முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. எனக்கு தெரியாதா? வரிசையாக வரமாட்டேனா? நான் என்ன நேற்று தான் புதுசாக டியூட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கேனா? இதுதான் நான் டீல் பண்ணுற முதல் மர்டர் கேஸா? ஓகே சார், ஓகே சார், கூல் டவுன். நான் எதுவும் சொல்லலை. நீ சொல்லியா? பவித்ராவுக்கு என்ன ஆச்சு? சார், அம்மாவை பார்க்க மதுரைக்கார வாசுதேவன் ஒருத்தன் வந்தான் சார். அவர் வருவாருன்னு அம்மா முதல்ல ஃபோனில் சொன்னதால உட்கார வச்சேன். அப்போ அம்மா வரல. அவன் சிகரெட் வாங்கிட்டு வந்துடுறேன்னு அந்தண்ட போனான். இந்தண்டா அம்மா வந்துட்டாங்க. நீ தஞ்சாவூர் பக்கமா? ஆமாம் சார். பாத்தீங்களா தயாளன்? இப்போ அது அவசியமா? நீ மேலே சொல்லியா? அம்மா வந்து நீயே சிகரெட் வாங்கி கொடுத்துருக்கலாமேன்னு என்னை திட்டினாங்க. மாடி ரூமில் வெயிட் பண்ணுறேன், நீ போய் அவரை அனுப்பு, அப்படியே எங்களுக்கு குடிக்க கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. சரின்னு நான் மெயின் ரோட்டில் இருக்கிற கடைக்கு போனேன். அந்த ஆள் தம் அடிச்சுக்கிட்டு இருந்தான். அம்மா வெயிட் பண்ணுறாங்க போயான்னு அவனை அனுப்பிட்டு டீ கடையில் உட்காந்து விகடன் பேப்பர் படித்தேங்க. அம்மா மெதுவாக வர சொன்னதால அப்படி இப்படி அரை மணி நேரத்தை போக்கிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்தேங்க. மாடிக்கு போனால் கதவு திறந்துருக்கு. பேச்சு சத்தமே இல்லை. உள்ளே பார்த்தா அம்மா முழி பிதுங்கி விழுந்து கிடக்காங்க. என்னவோ ஏதோன்னு பதறிக்கிட்ட போய் பார்த்தா பேச்சும் இல்லை மூச்சும் இல்லை. அப்புறம்தான் உங்களுக்கு ஃபோன் செஞ்சேன். பவித்ரா இங்கே வந்தப்போ எத்தனை மணி? 7:15 இருக்கும். ஏன்னா அந்த ஆள் கரெக்டாக 7 மணிக்கு வந்தான். கால் ஹவரில் இவங்க வந்தாங்க. இங்கேருந்து அந்த கடைக்கு போக எவ்வளவு நேரமாகும்? 5 நிமிஷங்க. மெயின் ரோட்டில் தான் கடை. நீ ஃபோன் செஞ்சப்போ மணி 8:10. அப்படின்னா 7:30 மணிலேருந்து 8க்குள்ளே இது நடந்திருக்கும். ஆமாங்க. அவன் பேர் என்ன சொன்ன? வாசுதேவன் சார். யார் அது? உனக்கு தெரியுமா? பார்த்ததில்லைங்க. அம்மா ஃபோனில் சொந்தக்காரன்னு தான் சொன்னாங்க. வந்ததும் நான் எந்த ஊர்னு கேட்டதுக்கு மதுரைன்னு சொன்னான். எப்படி சொந்தம்னு கேட்டேன். தயங்கிட்டு ஒன்று விட்ட மாமன்னு சொன்னான். ஒருவேளை சிவா சாருக்கு தெரிஞ்சிருக்கலாம். யார் அது? அம்மாவோட செக்ரட்டரி சார். இப்போ அவர் எங்கே இருப்பாரு? அம்மா பங்களாவில் இருந்தாலும் இருக்கலாம். இது கெஸ்ட் ஹவுஸ் தாங்க. எப்பயாச்சும் தான் அம்மா இங்கே வருவாங்க. பங்களாவில் பவித்ராவோட யார் யார் இருக்காங்க? உறவு யாரும் இல்லைங்க, வேலைக்காரங்க தான். அம்மாவுக்கு ஒரே ஒரு அண்ணன் மதுரையில் இருக்காரு. அந்த குடும்பத்தோட அம்மாவுக்கு விரோதம், போக்குவரத்து இல்லை. பங்களாவுக்கு நீயே ஃபோன் போட்டு அந்த சிவா இருந்தா என்கிட்ட கொடு. சார், முதல்ல நாய் வரவழைக்கலாம். எனக்கு தெரியும் தயாளன். ஐயா, சிவா சாரா அம்மா 6 மணிக்கே வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்களாம். போயிட்டாராம். சிவா சார்கிட்ட பேஜர் இருக்குதுங்க. தயாளன், அந்த பேஜர் நம்பர் வாங்கி கம் இம்மீடியேட் வேளச்சேரி கெஸ்ட் ஹவுஸ் இன்ஸ்பெக்டர் ராமநாதன்னு மெசேஜ் கொடுங்க. குயிக். மெசேஜ் சரி சார், ஆனால் பவித்ரான்னு கொடுத்தா தயக்கமில்லாமல் அவன் வருவாங்கிறது என் அபிப்பிராயம். என் பேரில் பரவுறதில்ல, அப்படி என்னையா உனக்கு பொறாம? சரி, எப்படியோ கொடுத்து தொலைங்க. கந்தையா, வாசுதேவன் எதில் வந்தாரு? நடந்து தான் வந்தான். ஆட்டோவில் வந்திருந்தா கூட மெயின் ரோட்டில் இறக்கி விட்டுடுவாங்க. இந்த உள் ரோடு மோசம் சார். அவன் கையில் என்ன வச்சுருந்தான்? பொம்பளை மாதிரி மருதாணி வச்சுருந்தான் சார், ஒரு கையில் மட்டும். அது இல்லை, சூட்கேஸ் ஏதாவது. ஒரு சின்ன லெதர் பேக் வச்சுருந்தான். என்ன கலர் சட்டை, என்ன கலர் பேண்ட்? பேண்ட்டு தானே? ஆமாம் சார், கருப்பு கலர் பேண்ட், நீல கலரில் கோடு போட்ட முழுக்கை சட்டை. இன் செய்யலை, ஷூ போடலை, செருப்பு தான் போட்டிருந்தான். அவன் மூஞ்சி உனக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா, இப்போதானே பார்த்தேன். ஃபோன் மணி ஒலித்தது. தயாளன், இருங்க, நீங்கள் எடுக்காதீங்க, நான் எடுக்கிறேன். ஹலோ, யாரு? கந்தையா தானே? பவித்ரா வந்தாச்சா? பேச சொல்லு. நீங்கள் யாருங்க? என்னடா குரல் புரியலையா? கேசவ் பேசுகிறேன். கேசவ்னா யாரு? விபரமா சொல்லுங்க. ஹலோ, பேசுறது யாரு? நான் வேளச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ராமநாதன் பேசுகிறேன். சாரி சார், ராங் நம்பர். இருங்க, வச்சிடாதீங்க, ரைட் நம்பர் தான். நான் பவித்ராவோட கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் எந்த கேசவ்? டைரக்டர் கேசவன் சார். நீங்கள் எதுக்கு அங்கே வந்திருக்கீங்க? நீங்கள் எதுக்கு ஃபோன் செஞ்சீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. இன்னைக்கு 8:30க்கு நான் பவித்ராவை மீட் பண்ணுறதா ப்ரோக்ராம் இருந்துச்சு. எனக்கு திடீர்னு வேற ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு. அதனால என்னால் வர முடியாதுன்னு தகவல் சொல்லத்தான் கூப்பிட்டேன். பவித்ராவோட நான் பேச முடியுமா? எனி ப்ராப்ளம்? பேச முடியாது சார். பவித்ராவை ஒருத்தன் மர்டர் பண்ணிட்டான். நீங்கள் நேரில் இங்கே வர்றீங்களா? உங்களையும் விசாரிக்க விரும்புகிறேன், வாங்க. சிவா, நீங்கள் சொன்னதையெல்லாம் வச்சு பார்க்குறப்போ சமீபத்தில் பவித்ராவுக்கு 4 பேரோட பகை இருந்திருக்கு. 1, ப்ரொடியூசர் எல்லார்கே, படம் ஒத்துக்கலன்னு அவருக்கு கோபம். 2, நடிகை மாலினி, பொது இடத்துல தன்னை அரைஞ்ச ஆத்திரம் அவங்களுக்கு. அடுத்து மதுரையிலேருந்து வந்து 30 லட்சம் பணம் கேட்டு மறுக்கப்பட்டதால கடுப்பாகி போன சொந்த அண்ணன். கடைசியா டைரக்டர் கேசவையும் சந்தேக லிஸ்ட்ல வச்சுக்கலாம்னு தான் தோணுது. கரெக்டா? கரெக்டு சார். தயாளன், நீங்க சிவாவை விசாரிக்கிற விதமே எனக்கு பிடிக்கல. கொலைகாரன் ஊரு மதுரை, பேரு வாசுதேவன், ஒன்று விட்ட மாமா. அவனை பார்த்த சாட்சி கந்தையா. கொலைகாரன் பத்தி இவ்வளவு தகவல்கள் வச்சிருக்கோம். இந்த வாசுதேவன் யாரு, இப்ப எங்க இருப்பான்? இதான் முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். மற்ற சந்தேகங்கள் அப்புறம். ஃபாரன்சிக் பீப்புள் வந்துட்டாங்க. நீங்க அவங்கள மாடிக்கு அழைச்சிட்டு போங்க. கம்ப்ளீட்டா பிரிண்ட்ஸ் எடுத்துருங்க. குறிப்பா அந்த தலையணை, அதை எடுத்துட்டு போக சொல்லுங்க.
சிவாவை ஃபர்தரா நான் விசாரிச்சுக்கிறேன். என்ன பாக்குறீங்க? மூவ் மேன். எஸ் சார். சிவா, நீங்க சொல்லுங்க. கந்தையா விவரிக்கிற வாசுதேவனை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். வாசுதேவன்னு தனக்கு ஒரு மாமா இருக்கிறதா பவித்ரா உங்ககிட்ட சொன்னதில்லையா? இல்ல சார். இன்னைக்கு பவித்ரா இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு வரப்போறது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். 8:30 மணிக்கு கேசவ் சாரை இங்க வர சொல்லி இருந்ததும் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடியே வாசுதேவன்னு ஒருத்தனை இங்க வர சொல்லி இருக்கிறதோ அவனை சந்திக்க போறதோ எனக்கு தெரியாது சார். வெயிட் எ மினிட், இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. என்ன? நேத்து காலையில பங்களாவுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அதை நான் தான் அட்டன் செஞ்சேன். வாசுதேவன்னு பேர் சொல்லி பவித்ரா கிட்ட பேசணும்னு சொன்னான். அப்ப அவங்க ஷூட்டிங்குக்கு புறப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவனை ஒரு ரசிகன்னு நினைச்சு அவாய்ட் பண்ணி பார்த்தேன். ஆனா அவன் பிடிவாதமா மதுரை வாசுதேவன்னு சொன்னான். பவித்ரா கண்டிப்பா பேசுவாங்கன்னு சொன்னான். அப்ப மேடமே வந்துட்டாங்க. விவரம் சொன்னேன். நான் பேசிக்கிறேன்னு சொல்லி போனை வாங்கிட்டு என்ன காரை ரெடி பண்ண சொல்லி அனுப்பிட்டாங்க. அவங்கிட்ட என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்பதான் அவனை இன்னைக்கு இங்க வர சொல்லி சொல்லியிருக்கணும். ஆக வாசுதேவன் பவித்ராவுக்கு நல்ல அறிமுகமானவன். இல்லைன்னா வர சொல்ல மாட்டாங்களே. ஆமா சார். அது மட்டும் இல்லாம அவனோட ஏதோ தனிமையில பேச நினைச்சிருக்காங்க. அதனாலதான் இங்க வர சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா வீட்டுக்கோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கோ வர சொல்லியிருப்பாங்களே. யூ ஆர் ரைட். யார் இந்த வாசுதேவன்? தெரிஞ்சாகணுமே. ஒன்று விட்ட மாமான்னு சொல்லியிருக்கான். அதனால கண்டிப்பா மேடத்தோட அண்ணன் சுவாமிநாதனுக்கு தெரிஞ்சிருக்கணும் சார். அந்த ஆளு மதுரையில தானே இருக்காரு. வீட்டில் ஃபோன் இருக்கா? இருக்கு சார். நீங்க பேசுறீங்களா? நான் பேசட்டுமா? நீங்க நம்பர் வாங்கி கொடுங்க, நான் பேசுறேன். சார், பெல் அடிக்குது, பேசுங்க. ஹலோ, மிஸ்டர் சுவாமிநாதன் இருக்காரா? இல்லைங்க, நான் அவர் ஒய்ஃப் பேசுறேன். நீங்க? மெட்ராஸ்ல இருந்து அவர் ஃப்ரெண்டு. எங்க அவரு? அவர் மெட்ராஸுக்கு தான் வந்திருக்காரு. ஒரு வாரமா அங்கதான் சார் இருக்காரு. உங்க பேரு? ராமநாதன். மெட்ராஸ்ல எங்க இருக்காருமா? அவரோட நான் பேசணுமே. மெட்ராஸ் எக்மோர்ல பாரதி லாட்ஜில் தங்கியிருக்காரு. ரூம் நம்பர் 107. நல்லதுமா, வச்சிடுங்க. யோ 708 டைரக்டரி புரட்டி எக்மோர்ல பாரதி லாட்ஜ் நம்பர் பார்த்து சொல்லு. குவிக். என்ன தயாளன்? ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிடட்டுமா சார்? போட்டோஸ் எடுத்தாச்சு. டாக் ஸ்பாட் வேலையும் ஓவர். அப்ப அனுப்பிச்சிடலாம். வெளியில அதுக்குள்ள தகவல் தெரிஞ்சு 4-5 பத்திரிகைக்காரங்க வந்துட்டாங்க சார். அவங்க கிட்ட நீங்க எதுவும் பேசாதீங்க. வாயையே திறக்கக்கூடாது. புரிஞ்சுதா? பாரதி லாட்ஜ் நம்பர் பிடிச்சிட்டேன். போடட்டுமா சார்? ஜோசியனை கேட்டுட்டு வாயேன். போடியா. தயாளன், டைரக்டர் கேசவனை வெளியே ரிசப்ஷன்ல உட்கார வச்சிருக்கேன். இப்போ அவர் அழுது முடிச்சிருப்பாரு. அவர்கிட்ட நீங்க என்கொயரி நடத்துங்க. சரி சார். ரிசீவரை கொண்டா. ஹலோ, இஸ் இட் பாரதி லாட்ஜ்? கனெக்ட் மீ ரூம் நம்பர் 107. 1 மினிட் சார், ப்ளீஸ். ஹலோ, யாரு? சுவாமிநாதனா? ஆமா, நான் வேளச்சேரி ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ராமநாதன் பேசுறேன். உங்களுக்கு உங்க சிஸ்டரோட கெஸ்ட் ஹவுஸ் தெரியுமா? தெரியும் சார். உடனே வாங்க. எதுக்கு சார்? சொல்றேன். அப்புறம் வாசுதேவன்னு ஒன்று விட்ட மாமா உண்டா உங்களுக்கு? இல்லையே சார். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. பவித்ராவுக்கு நல்லா தெரிஞ்ச மதுரையை சேர்ந்த வாசுதேவன் யார்? பவித்ரா மதுரையில இருந்தப்போ வாசுதேவன்னு ஒரு பையனை லவ் பண்ணா. அந்த லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மதுரையில பவித்ராவுக்கு தெரிஞ்ச வாசுதேவன்னா அவன் ஒருத்தன்தான். ஆமா, எதுக்கு கேக்குறீங்க? ஐ காட் த பாயிண்ட். நீங்க உடனே வாங்க. மிஸ்டர் கேசவ், உங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு என் கேள்விகளுக்கு பதில் சொல்றீங்களா? கேளுங்க இன்ஸ்பெக்டர். ஐ எம் சப் இன்ஸ்பெக்டர். எனிவே, இன்னைக்கு நைட் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? பெசன்ட் நகர் பீச்சில் இருந்தேன் சார். தனியாவா போயிருந்தீங்க? ஆமா, மனசு சரியில்லைன்னா நான் அங்க போய் மண்ணில் நடப்பேன் சார். அன்னைக்கு ஏன் உங்களுக்கு மனசு சரியில்லை? சார், உங்ககிட்ட நான் எதையும் மறைக்க விரும்பல. எனக்கும் பவித்ராவுக்கும் அஃபேர் உண்டு. நாங்க ரகசியமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தோம். என் மனைவியை சமாதானப்படுத்தி அவளை நான் கல்யாணமே பண்ணிக்கிற பிளான்ல இருந்தேன். என் சொந்த படத்துக்கு பவித்ரா நிறைய ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கா. நான் சமீபத்தில் என் ஒய்ஃப் பேர்ல ஒரு எஸ்டேட் வாங்கினேன். அதுல பவித்ராவுக்கு என் மேல கோபம். எனக்கு அவன் மேல அன்பில்லைன்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இப்படி என்ன சந்தேகப்பட்டுட்டாளேன்னு நொந்து போயிட்டேனா. அதான் மனசு சரியில்லை. வெக்ஸான மூட்ல அவளை சந்திக்க விரும்பாம மீட்டிங் கேன்சல் பண்றதுக்காக ஃபோன் செஞ்சப்பதான் இப்படி ஒரு கொடுமையான செய்தியை சொன்னீங்க. பீச்ல இருந்து நேரா இங்க வந்துட்டீங்களா? ஆமா. டிரைவர் இல்ல போலிருக்கே உங்க வண்டியில? டிரைவர்ஸ் 2 பேர் இருக்காங்க. பர்சனலா போறப்போ செல்ஃப் டிரைவிங் தான். எதுக்கு கிளவுஸ் போட்டிருக்கீங்க? ஸ்டியரிங் பண்றப்ப கிரிப்பு கிடைக்கும். வழக்கமா போடுவேன். குளிருக்கும் இதமா இருக்கும். நீங்க கேட்கறத பார்த்தா எல்லா கேள்விகளையும் நான் கேட்டாகணும் சார். உங்க படத்துக்கு பவித்ரா எவ்வளவு கொடுத்துருக்காங்க? கணக்கு பார்த்தாதான் கரெக்டா சொல்ல முடியும். ரஃப் ஃபிகர் சொல்லுங்களேன். 20-22 லட்சம் இருக்கும் சார். அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கா? இல்ல சார். தாலி கட்டாத தம்பதி தான் நாங்க. எங்களுக்குள்ள எதுக்கு டாக்குமெண்ட்ஸ்? பவித்ரா உயில் எதுவும் எழுதி வச்சிருக்காங்களா? தெரியாது சார். எழுதாத பட்சத்துல சொத்தெல்லாம் இப்ப யாருக்கு போகும்? அவளுக்கு ரத்த சம்பந்தப்பட்ட ஒரே உறவு அவ அண்ணன் சுவாமிநாதன்.
அவருக்கு தான் போகும். லக்கி பர்சன். இத்தனை வருஷமா தங்கச்சியோட விரோதமா இருந்தான். இப்போ உதவி கேட்டான். மொத்த சொத்தும் கிடைக்க போகுது. நீங்க வாங்கின பணம் திருப்பி தர வேண்டியதில்ல இல்லையா? அது எப்படி சார்? மனசாட்சின்னு ஒன்று இருக்கே, கண்டிப்பா கொடுத்துடுவேன். உங்க ரகசிய உறவு உங்க மனைவிக்கு தெரியுமா? தெரியாது. நாங்க ஃப்ரெண்ட்லியா பழகிறதா நம்பினா. கடைசியா பவித்ராவை எப்ப சந்திச்சீங்க? 3 நாள் முன்னாடி இதே கெஸ்ட் ஹவுஸ்ல தான். அப்பதான் என் மேல அவளுக்கு கோபம் வந்துருச்சு. வாசுதேவன் பத்தி உங்ககிட்ட பேசியிருக்காங்களா? இல்ல சார். என் தங்கைக்கு என்ன சார் ஆச்சு? எதுக்கு இவ்வளவு போலீஸ் வந்திருக்கீங்க? சொல்லுங்க சார், எனக்கு பதறுது. நீங்க தான் சுவாமிநாதனா? பதறாதீங்க. நான் தான் உங்ககிட்ட போன்ல பேசினேன். மனசை திடப்படுத்திக்கங்க. உங்க தங்கை பவித்ராவை யாரோ கொலை செஞ்சுட்டாங்க. ஐயோ, பவித்ரா எங்க? எங்க சார்? பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிட்டோம். நாளைக்கு தான் பாடியை உங்ககிட்ட ஒப்படைப்போம். முதல்ல உட்காருங்க. என்ன சார் இது, இப்படி குண்டை தூக்கி போடுறீங்க? கொலையா? பவித்ராவையா? நல்லா பாத்தீங்களா? யார் சார் செஞ்சது? எனக்கு எதுவும் புரியலையே. ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க சாமிநாதன். உங்க தங்கை மேல அவ்வளவு பாசம் இருக்கா என்ன? தயாளன் அவரே டென்ஷனா இருக்காரு. அவரை போய் கொஞ்சம் சும்மா இருங்க சார். இத்தனை வருஷம் விரோதமா இருந்துட்டு திடீர்னு பணம் கேட்டு வந்து பாத்திருக்காரு. இல்லன்னதும் கோபமா கத்திருக்காரு. கோர்ட்டுக்கு போவேன்னு ஆவேசமா போயிருக்காரு. இப்ப என்னமோ உருகிறாரே கிடந்து. இதை எப்படி விசாரிக்காம இருக்க முடியும்? ஏசி உங்களை போன்ல பேச சொன்னாரு. நீங்க பேசுங்க. நான் இவரை விசாரிச்சே ஆகணும். சார், நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? கடவுளே, ஏன் சந்தேகப்படக்கூடாது? பவித்ரா செத்ததுல இப்ப முழு சொத்தும் உங்களுக்கு தானே வருது. நீங்களோ கோபமா இருந்தவர். ஏன் நீங்க பிளான் செஞ்சிருக்க கூடாது? ஐயோ, என்ன வம்புல இழுத்து விட்டுடாதீங்க சார். நான் பவித்ரா கிட்ட பணம் கேட்டதை மறுக்கல. கோர்ட்டுக்கு போவேன்னு சொன்னதை மறுக்கல. அதுக்காக சொந்த தங்கச்சியை கொலை செய்யற அளவுக்கு நான் ராட்சசன் இல்ல. என் கூட பிறந்தவ சார் அவ. ரைட்டு. 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் எங்க இருந்தீங்க? லாட்ஜில் தான் இருந்தேன். லாட்ஜில் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? சும்மா தான் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். உங்க இன்ஸ்பெக்டர் கூட ஃபோன் செஞ்சு பேசினாரே. அப்போ மணி 9க்கு மேலே. நான் கேட்டது 7 to 8. தனியாக தான் ரூமில் இருந்தீங்களா? ஆமாம். ஒரு வாரமாக அதே லாட்ஜில் தான் தங்கி இருக்கீங்களாமே? ஆமாம். என்ன செய்கிறீங்க இங்கே? பவித்ரா பணம் தர முடியாதுன்னு சொன்னதால எனக்கு தெரிஞ்ச 2 வக்கீலை பார்த்து பேசினேன். எனக்கு லீகலாக உரிமை இருக்கான்னு விசாரித்தேன். இன்னைக்கு காலையில் கூட ஒரு வக்கீல் ஆஃபீஸ் போய் பேசிட்டு வந்தேன். யார் அது? வக்கீல் சுந்தரேசன். என்ன சொன்னாரு? கேஸ் போட வாய்ப்பு இருக்குன்னாரு. சரி, வாசுதேவன்னு ஒருத்தனை பவித்ரா காதலிச்சதா சொன்னீங்களாமே? ஆமாம் சார். இப்போ இல்லை, 5 வருஷம் முன்னாடி. பவித்ரா மதுரையில் என் வீட்டில் இருந்தப்போ. அவன் இப்போ என்ன பண்ணுறான்? மதுரையில் ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் நடத்திட்டு இருக்கான். ஏன் அந்த காதல் தோத்துது? அவனை ஆசைப்பட்ட அவனோட அத்தை மக விஷம் குடிச்சிட்டா. அதனால பவித்ரா விட்டு கொடுத்துட்டா. ஆனா 1 வருஷம் முன்னாடி வாசுதேவனோட மனைவி, அதான் அந்த அத்தை பொண்ணு இறந்துட்டதா கேள்விப்பட்டேன். மதுரையில் அவ அட்ரஸ் தெரியுமா? தெரியும் சார். அத்தியாயம் 12. ஐயோ, என்னம்மா இது? என்ன மாலினி? என்ன பேப்பர்ல? பவித்ராவை நேற்று ராத்திரி கொலை செஞ்சிருக்காங்கம்மா. கொலைகாரன் தப்பிட்டானா, தேடுறாங்களாம். ஐயோ, என்னடி இது வம்பா போச்சு? அந்த பாவி பையில மூஞ்சில ஆசிட் தானே அடிக்க சொன்னேன். முகத்துல தலையணை பொத்தி கொன்னுட்டாமா. சரி விடு, சனியன் ஒளிஞ்சா. உன்னை பிடிச்சிருந்த பீடை ஒளிஞ்சுது. வாசல்ல யாருன்னு பாரு. அம்மா, அந்த காசி உள்ள வர சொல்லு. வாப்பா. என்ன இப்படி பண்ணிட்ட? உங்களுக்கு பிரச்சனை தீந்துதா இல்லையா? நான் அவ முகத்துல ஆசிட் அடிக்கலாம்னு தான் பிளான் போட்டேன். அவளட்சணமா என்ன வாழ்க்கை அது? அதுக்கு சாகடிச்சிடலாம்னு தோணுச்சு. 2வது, என்னை பார்த்ததா சாட்சி சொல்ல முடியாது பாருங்க. அதான் ஒரேடியா க்ளோஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் நான் சொன்னது இதுவா? பாதி உசுரை எடுக்கிற வேலை தான் நீங்க சொன்னது. மொத்தமும் நான் எடுத்துட்டேன். என்ன இப்போ? 2 லட்சம் எடுங்க. தரேன். போலீஸ்ல நீ மாட்ட மாட்டியே. எந்த தடையும் விடலம்மா. சரி, பணம் தர்றேன். நீ மறுபடி எந்த காரணத்தை கொண்டும் என்னை வந்து பார்க்க கூடாது. புரிஞ்சுதா? நான் இந்த ஊர்லயே கொஞ்ச நாளைக்கு இருக்க போறதில்ல. மாலினி, பணம் எடுத்துட்டு வா. அத்தியாயம் 13. தயாளன், வாங்க. என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? இப்பதான் கமிஷனர் போன்ல கூப்பிட்டு 5 நிமிஷம் என்ன பாராட்டினாரு. இன்னும் 1 மணி நேரத்துல கமிஷனர் ஆபீஸ்ல பிரஸ் மீட் இருக்கு. டிவிக்காரங்க எல்லாம் வராங்களாம். எதுக்கு சார் பாராட்டினாரு? என்ன கேக்குறீங்க நீங்க? குற்றம் நடந்து 24 மணி நேரத்துக்குள்ள குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணியிருக்கேனே. பஸ் ஸ்டாண்ட்ல விசாரிச்சு தப்பி போக இருந்த வாசுதேவனை மடக்கி பிடிச்சது ஒரு சாதனை இல்லையா? ஆனா வாசுதேவன் தான் கொலை செய்யலன்னு சொல்றானே. எவனாவது எடுத்த எடுப்புலயே ஒத்துக்கிட்டு இருக்கானா? கொலை செய்யற நோக்கத்துல வர்றவன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாட்ச்மேன் கிட்ட ஊரு பேரு எல்லாம் சொல்லிட்டு போவானா? இந்த கேள்வி எனக்கு இடருது சார். தயாளன், வழக்கம் போல குட்டைய குழப்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? இவன் சூழ்நிலை என்ன? பழைய காதலி, இன்னைக்கு பிரபல நடிகை. இவனுக்கு தன் தொழில் உள்ள பில்டிங்க விலைக்கு வாங்கணும். அதுக்கு 4 லட்சம் வேணும். உதவி கேட்டு வரவன் எதுக்காகயா பழைய லவ் லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும்? 27 லெட்டர்ஸ் அவங்கிட்ட இருந்து கைப்பற்றினமே. எல்லாம் பவித்ரா எழுதுனது. அந்த கையெழுத்தையும் செக் பண்ணியாச்சு. உங்க தியரி என்ன சார்?
முதல்ல சமாதானமா பேசி அவகிட்ட பணம் வாங்கத்தான் நினைச்சு வந்திருக்கான். அவ முடியாதுன்னுட்டா. உடனே இவன் கொண்டு வந்த லவ் லெட்டர்ஸை காமிச்சு இதையெல்லாம் பத்திரிகைகளுக்கு கொடுத்து உன் இமேஜை கெடுத்துடுவேன்னு பிளாக்மெயில் செஞ்சிருக்கான். பவித்ரா இதுக்கெல்லாம் கவலைப்படுறவ இல்ல. எல்லாருக்கே மிரட்டலையே அலட்சியப்படுத்தினவ அவ. அதனால தாராளமா கொடுத்துக்கோ. ஆமா காதலிச்சேன்னு தாராளமா சொல்லுவேன்னு சொல்லியிருக்கணும். உடனே இவனுக்கு ஆத்திரம் வந்து மர்டர் பண்ணிட்டான். வாட்ச்மேன் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரதுக்குள்ள கிளம்பி போயிட்டான். நான் கேட்குறேன், இவன் கொலை செய்யலைன்னா கந்தையா செஞ்ச காரியத்தை இவன் செஞ்சிருக்கணும். ஃபோன் செஞ்சு கொலை தகவலை நமக்கு சொல்லணும் நினைச்சானா? இந்த கொலையில அவனை நாம சம்மந்தப்படுத்திடுவோமோங்கிற பயத்துல ஓடி இருக்கான் சார். என்ன நீங்க ஒரு கொலைகாரனுக்கு வக்காலத்து வாங்குறீங்க? எனக்கு என்னவோ இவனை பார்த்தா அப்பாவியா தெரியுது. முட்டாள்தனமா பேசாதீங்க தயாளன். கொலைகாரனுக்காக கவலைப்படுற ஒரே போலீஸ்காரன் நீங்களா தான் இருப்பீங்க. அப்படி இல்லை சார், ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டுடக் கூடாதுன்னு. ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ். ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் ராமநாதன் தான் பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க போனை தான் நான் எதிர்பார்த்தேன். அப்படியா? வெரி குட் வெரி குட், தேங்க்யூ. உங்க ரிப்போர்ட்டை அனுப்பி வச்சிடுங்க. ஓகே. தயாளன், ஃபாரன்சிக் லேப்ல இருந்து ஃபோன். என்ன சொல்றாங்க சார்? நீங்க சப்போர்ட் பண்றீங்களே, இந்த வாசுதேவன் என்ன சொன்னா? நான் மாடியில உள்ள ரூமுக்குள்ள நுழைஞ்சேன். அங்க ஏற்கனவே பவித்ரா கொலை செய்யப்பட்டு கிடந்தா. நான் எதையும் தொடாம பேசாம திரும்பி போயிட்டேன்னு சொன்னானா? ஆமா. இவனோட கைரேகை எடுத்து அனுப்பியிருந்தோமே. கொலைக்கு பயன்படுத்திய தலையணை உரையில கிடைச்ச கைரேகைகள் இவனோட கைரேகையோட கச்சிதமா பொருந்ததுன்னு சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றீங்க? அப்படியா சொல்றாங்க? நான் போய் சொல்றேனா? சரி, நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ். இந்த கைரேகை ஆதாரம், லவ் லெட்டர்ஸ், கந்தையாவோட சாட்சியம் போதும் நமக்கு. பேசாம சார்ஜ் ஷீட்ஸ் தயாரிக்க ஆரம்பிச்சிடுங்க. நான் கமிஷனர் ஆபீஸ் போயிட்டு வரேன். இதோ பாருங்க தயாளன், என்னை விட நீங்க புத்திசாலின்னு காட்டிக்க ஆசைப்படுறீங்க. ஏதாச்சும் உளறி கொட்டி நோஸ் கட்டு வாங்கிக்கிறீங்க. இனிமேயாச்சும் சீனியரை மதிக்க கத்துக்கங்க. கவலைப்படாதீங்க. ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேட்டி கொடுக்கறப்ப இந்த கொலையை துப்பு துளக்க நீங்களும் உதவினதா உங்க பேரையும் சொல்வேன். அதான் ஏன் பெருந்தன்மை. ரொம்ப சந்தோஷம் சார். வாங்க சிவா. வணக்கம் சார். இவ்வளவு சீக்கிரம் குற்றவாளியை பிடிச்சிடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ரிமார்க்கபிள் சார். அந்த வாசுதேவன் எதுக்காக மேடத்தை கொலை செஞ்சானா சார்? வாசுதேவனை அரெஸ்ட் செஞ்சிருக்கோம். ஆனா அவன் குற்றத்தை ஒத்துக்கல சிவா. நடுவே ஒரு அழகான விளையாட்டு நடந்திருக்கு. வாசுதேவன் அப்பாவின்னு நான் நினைக்கிறேன். நிஜமான குற்றவாளி பிரில்லியண்டா காய் நகர்த்தி அவனை மாட்ட வச்சிருக்கான். யார் சார் அது? சாமிநாதனா இருக்கலாம், எல்லார்கையா இருக்கலாம், கேசவனா இருக்கலாம், மாலினி சம்பந்தப்பட்டவங்களா கூட இருக்கலாம். இந்த 4 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு வேண்டிய ஒரு நபர் 3 நாள் முன்னாடி மதுரையில இருந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ஒரே கேபின்ல வாசுதேவனோட டிராவல் செஞ்சிருக்கான். அவன் யாருன்னு பிடிச்சிட்டா பாதி உண்மை வந்துடும். உண்மையை கண்டுபிடிக்கிறதுல எனக்கு உங்க உதவி வேணுமே. கண்டிப்பா. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. சதன் ரயில்வே ஆபீஸுக்கு நான் போறேன். என்னோட வாங்க. போற வழியில பேசலாம். எனக்கு பவித்ராவோட ஆடிட்டர், வக்கீல், ஃப்ரெண்ட்ஸ் இவங்களையெல்லாம் சந்திக்கணும். நீங்களும் கூட இருந்தா பெட்டர். பை த பை, நேத்து உங்களுக்கு பேஜர் மெசேஜ் கொடுத்தப்போ நீங்க எங்க இருந்தீங்க சிவா? எனக்கு வீடு அடையாறுல சார். புஷ்பா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு இருந்தேன். ஏன் சார், என்னையும் சந்தேகப்படுறீங்களா? சும்மா கேட்டேன், வாங்க போலாம். அத்தியாயம் 14. அம்மா, அந்த காசி நம்மளை நல்லா ஏமாத்தி 2 லட்சம் வாங்கிட்டு போயிட்டான். என்ன சொல்ற மாலினி? இன்னைக்கு பேப்பர்ல பவித்ராவை கொலை செஞ்சவன் போட்டோவே போட்டுட்டாங்க. அவன் பேர் வாசுதேவன். பவித்ராவை அவ சினிமாவுக்கு வர்றதுக்கு முந்தியே காதலிச்சவனா. பழைய லவ் லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து அவளை பிளாக்மெயில் செஞ்சிருக்கான். அவ பணம் தர முடியாதுன்னதும் ஆத்திரப்பட்டு கொலை செஞ்சிட்டான். ஊரை விட்டு தப்பிச்சு போக இருந்தவனை மடக்கி பிடிச்சிட்டாங்க. இந்த படுபாவி தான் கொலை செஞ்சதா பொய் சொல்லி பணத்தை வாங்கிட்டு போயிட்டானே, உருப்பிடுவானா அவன்? நாம ஏமாற தயாரா இருந்தோம், ஏமாத்திட்டான். மே ஐ கமின்? எஸ் ப்ளீஸ். ஐ எம் தயாளன், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். ப்ளீஸ் பி சீட்டட் சார். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? யூ ஆர் மிஸ்டர் பிரகாஷ்? யா. இந்த கம்பெனி மேனேஜரா? நோ, அசிஸ்டன்ட் மேனேஜர். இந்த வாரம் திங்கட்கிழமை, அதாவது 15ஆம் தேதி மதுரையிலிருந்து மெட்ராஸுக்கு பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க டிராவல் செஞ்சிருக்கீங்க. ஆம் ஐ ரைட்? 15ஆ? நோ, 16 தான் நான் அதுல டிராவல் செஞ்சேன். இல்ல சார், என்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்கு. F2 பெர்த் நம்பர் 10. கரெக்டா? நோ, F1ல பெர்த் நம்பர் 3ன்னு ஞாபகம். ஆபீஸ்ல ஃபைல் பண்றதுக்காக டிக்கெட் கூட வச்சிருக்கேன். 1 மினிட். எஸ், ஹியர் இட் இஸ். பாருங்க. என்ன ப்ராப்ளம்? வாட் அ சர்ப்ரைஸ். 15ஆம் தேதி ரிசர்வேஷன் சார்ட் படி நீங்க பயணம் செஞ்சிருக்கீங்க சார். ஓ காட், இப்ப எனக்கு புரியுது சார். ஆபீஸ் வேலையா மதுரை போனேன்னா யுவா டிராவல்ஸ்ல 15ஆம் தேதிக்கு தான் டிக்கெட் ரிசர்வ் செய்ய சொன்னேன். அந்த டிராவல்ஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல தான். அதனால தான் ட்ரெயின் புறப்படுறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி நானே வந்து டிக்கெட் கலெக்ட் செஞ்சுக்கிறேன்னு சொன்னேன். என் வேலை முடியல, ஒரு நாள் கழிச்சு தான் புறப்பட முடியும்னு ஆயிடுச்சு. ஸோ டிபார்ச்சருக்கு 2 மணி நேரம் இருக்கிறப்ப நான் டிராவல்ஸ்க்கு ஃபோன் செஞ்சு என் டிக்கெட்டை கேன்சல் செய்ய சொல்லிட்டு 16ஆம் தேதிக்கு புது டிக்கெட் கொடுக்க சொன்னேன்.
அவங்க என் டிக்கெட்டை கேன்சல் செய்யாம வேற யாருக்கோ வித்திருக்கலாம். வேற ஆள் என் பேர்ல 15ஆம் தேதி பயணம் செஞ்சிருக்கலாம். நீங்க அந்த யுவா டிராவல்ஸுக்கு இப்பவே ஃபோன் செஞ்சு இது பத்தி விசாரிக்க முடியுமா? அவங்க கிட்ட உங்க பேர்ல உள்ள டிக்கெட்டை வாங்கினது யாருன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க ப்ளீஸ். இது ஒரு முக்கியமான கேஸ். ஷூர், நோ ப்ராப்ளம், கேட்டுடலாம். யூ வாண்ட் காப்பி ஆர் டீ? நோ தேங்க்ஸ். ஹலோ யுவா டிராவல்ஸ், நான் பிரகாஷ் ஃப்ரம் மெட்ராஸ் சாதனா மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ். சதாசிவம் தானே பேசுறது? ஒன்றுமில்ல, 4 நாள் முன்னாடி, தட் இஸ் 15ஆம் தேதி பாண்டியன்ல எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் போட்டு அப்புறம் அது கேன்சல் செஞ்சேனே. ஆக்சுவலாக அந்த டிக்கெட்டை என்ன செஞ்சீங்க? அப்படியா? ப்ராப்ளம் எதுவும் இல்லை. உங்ககிட்ட டிக்கெட் வாங்கினது யாருன்னு தெரிஞ்சாகணுமே. நோ சார், உங்களை தப்பு சொல்லலை. எல்லா டிராவல்ஸ்லையும் இப்படித்தான் செஞ்சிடுறாங்க. அது யாருன்னு மட்டும் சொல்லுங்க. ஐசி. வேற வேற ஏதாவது தகவல்கள் சொல்ல முடியுமா? வெரி குட். சரி சரி, தேங்க்யூ, வச்சிடுங்க. என்ன சொல்கிறாங்க? நான் சொன்ன மாதிரி தான். அந்த டிக்கெட்டை கேன்சல் செய்ய வச்சிருந்தப்போ ஒருத்தர் வந்து அதே 15ஆம் தேதி பாண்டியனில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு. அவர்கிட்ட வித்துட்டாங்க. என் ஏஜ் குரூப்பில் இருக்கிற எவனோ என் பேரில் ட்ராவல் செஞ்சுருக்கான். அது சரி, அது யாருன்னு கேட்டிங்களே, அதுக்கு என்ன சொன்னாங்க? தெரியாதான், கஸ்டமர் இல்லையா. ஆனால் உபயோகமாக ஒரு தகவல் மட்டும் சொன்னாங்க. அதே டிராவல்ஸ் ஆஃபீஸ்லேயே ஒரு எஸ்டிடி பூத்தும் அவங்க நடத்துகிறாங்க. அந்த எஸ்டிடி ஃபோனில் மெட்ராஸுக்கு ஒரு கால் போட்டு அவன் பேசினானா. வெரி குட். அவன் எத்தனை மணிக்கு எந்த நம்பரில் பேசினான்னு அவங்க கம்ப்யூட்டர் மிஷினில் விபரம் இருக்கும். நான் மதுரை போலீஸ் கான்டாக்ட் பண்ணி அந்த விபரம் சேகரித்து தர சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல. என்ன கேஸ் சார்? நடிகை பவித்ரா கொலையில் இந்த ஆள் சம்மந்தப்பட்டிருக்கணும்னு நான் யூகம் செய்கிறேன். நான் வரேன். வணக்கம் சார், ஐ எம் தயாளன். வணக்கம், உட்காருங்க. என்ன விஷயம்? ஒரு சின்ன என்கொயரி, நீங்கள் ஒத்துழைக்கணும். எது விஷயமானு சொல்லுங்க. நடிகை பவித்ரா கொலை கேஸ் சம்பந்தமா. இதில் என்கிட்ட விசாரிக்க என்ன இருக்கு? இருக்கு மிஸ்டர் எல்லாருக்கே. சமீபத்தில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு நீங்கள் பவித்ரா மேலே கடுமையான கோபத்தில் இருந்தீங்க. இதை மறுக்கிறீங்களா? உண்மையை எதுக்கு மறுக்கணும்? கோபமாக தான் இருந்தேன். அதுக்காக கெடு வச்சு மிரட்டுற அளவு கோபம்? கெடுவா? ஆமாம். மறுநாளே உங்கள் படத்தில் நடிக்க அவங்க ஒத்துக்கலன்னா முகத்தில் பிளேடால கோடு போடுவேன்னு மிரட்டல் அளவுக்கு கோபம். என்ன இது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது? அப்படியெல்லாம் நான் மிரட்டலை சார். அவங்க செல்ஃபோனில் அந்த மாதிரி ஒரு மிரட்டல் வந்திருக்கு சார். அந்த காலை மெமரியில் வாங்கியிருக்கு அந்த ஃபோன். அதனால் எந்த ஃபோன் நம்பர்லேருந்து மிரட்டல் வந்ததுங்கிறத அது பதிவு செஞ்சுருக்கு. அந்த நம்பர் என்ன, யாருதுன்னு பார்த்தா உங்கள் சின்ன வீட்டு ஃபோன் நம்பர். கொஞ்சம் பூர்வாங்க விசாரணை நடத்திட்டு தான் நான் வந்திருக்கேன். அதனால் நீங்கள் நிஜம் பேசுறது நல்லது. ஆமாம் சார், நான் தான் குரலை மாற்றி மிரட்டினேன். எப்படியாச்சும் அவளை என் படத்தில் கமிட் பண்ணிடணும்னு அப்படி மிரட்டினேன். அதுக்கு என்ன இப்போ? இதே மாதிரி எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டா நல்லது. உங்கள் மிரட்டலை பவித்ரா அலட்சியப்படுத்திட்டாங்க. அதனால் உங்களுக்கு தாங்க முடியாத கோபம். அதனால் பவித்ராவை தீர்த்து கட்டிடுறதுன்னு முடிவு செஞ்சீங்க. கரெக்டா? நிறுத்துங்க சார். நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்கும் தலையாட்ட முடியுமா என்ன? மிரட்டினது மட்டும்தான் உண்மை. கொலை செய்ய நான் நினைக்கல. அப்படி எதுலையும் நான் இறங்கல. அப்படியா? மதுரையிலேருந்து வாசுதேவனோட கூட பயணம் செஞ்சு வந்தவன் உங்களுக்கு இந்த கொலையில் உதவல? யார் வாசுதேவன்? யாரு கூட வந்தா? எனக்கு எதுவும் புரியல. ஓகே, நான் ஆதாரத்தோட வர்றேன். அப்புறமும் புரியலன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. வரேன். ஹலோ, சப் இன்ஸ்பெக்டர் தயாளன் ப்ளீஸ். ஸ்பீக்கிங். சொல்லுங்க. மதுரை எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து மணி பேசுகிறேன். சொல்லுங்க மணி, அந்த டிராவல்ஸை விசாரிச்சிங்களா? ஆமாம், நீங்கள் சொன்ன அந்த ஆள் 7:05க்கு மெட்ராஸ் 441319ங்கிற நம்பருக்கு தான் பேசியிருக்கான். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். அம்மா, அப்பாவை தேடிக்கிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. யாருடி அது? தயாளன்னு சொல்கிறாரு. சஃபாரி சூட் போட்டிருக்காரு. உங்கள் வீட்டு ஃபோன் நம்பர் தானே 441319ன்னு கேட்டாரு. சுகுமார் இருக்காரான்னு கேட்டாரு. எங்கள் அப்பா தான் ஊரில் இல்லை, அம்மா தான் இருக்காங்கன்னு சொன்னேன். உங்களை கூப்பிடுறாரு. பால் பொங்குற மாதிரி இருக்கு. பொங்கினதும் அணைச்சிட்டு வா, நான் பார்க்குறேன். யார் சார்? நீங்கள் மிஸ்ஸஸ் சுகுமாரா? ஆமாம், நான் சுகுமாரோட ஃப்ரெண்டு. உள்ளே வந்து பேசலாமா? வாங்க, உட்காருங்க. சுகுமார் இல்லையா? எந்த ஊர் போயிருக்காரு? கோவை போயிருக்காரு. இப்போ கலவரம் அடங்கிடுச்சான்னு விசாரிச்சு ஒரு ரிப்போர்ட் எழுத சொன்னாங்க இந்தியா டுடேல. அதுக்காக போயிருக்காரு. ஓ, இப்போ சுகுமார் இந்தியா டுடேல வேலை பார்க்குறாரா? இல்லைங்க, அவர் ஒரு ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டர். எல்லா பத்திரிகைக்கும் எழுதுவார். பல பேரில் ஸ்போர்ட்ஸ், சினிமா, பாலிடிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவார். உங்களுக்கு தெரியாதா? நாங்கள் பார்த்து ரொம்ப நாளாச்சு. போன வாரம் அவரை மதுரையில் பார்த்ததா இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னார். அவர் தான் அட்ரஸ் கொடுத்தாரு. அதான் பார்க்க வந்தேன். ஆமாம், மதுரையில் ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியில் நடக்கிற தொழிலாளர் பிரச்சனை பற்றி கட்டுரை எழுதுறதுக்காக போயிட்டு வந்தார். 15 புறப்பட்டு 16 இங்கே வந்திருக்கணும். கரெக்டா? ஆமாங்க. கோவை எப்போ போனார்? நேற்று போனார். நாளைக்கு வந்துடுவார். வழக்கமாக ஃபர்ஸ்ட் கிளாஸில் தான் போவாரா? அது எந்த பத்திரிக்கைக்காக மேட்டர் பண்ணுறாருங்கிறத பொறுத்தது. எதுக்கு கேட்டீங்க?
சும்மாதான், எனக்கு சமீபத்துல சுகுமார் எழுதின ஏதாச்சும் கட்டுரை வெளிவந்த புத்தகம் வேணுமே, படிச்சுட்டு அவர்கிட்ட பேச நினைக்கிறேன். தரேன், அவசரம் இல்ல, புறப்படுறப்போ வாங்கிக்கிறேன். சுகுமாருக்கு சினிமால எல்லாரையும் தெரியுமில்ல? ஆமா சார், எல்லாரையும் பேட்டி எடுத்திருக்காரு. இது சொந்த வீடா? இல்லைங்க, கொஞ்சம் சேமிப்பு இருக்கு, சின்னதா ஒரு பிளாட் வாங்க சொல்லிட்டு இருக்கேன்னா. அவரு தனியா 2 கிரவுண்ட்ல பங்களா மாதிரி கட்டணும்னு சொல்றாரு. அதுக்கு எவ்வளவு லட்சம் வேணும்? வாங்கினா பென்ஸ் கார் வாங்கணும், இல்லன்னா காரே வாங்கக்கூடாதும் பாரு. ஆசை இருந்தா போதுமா? புத்தகம் கேட்டீங்கல்ல, இருங்க வரேன். அத்தியாயம் 15. குட் மார்னிங் சார். வாயா ஏட்டு, இன்ஸ்பெக்டர் கிடந்து குதிக்கிறாரா? ஆமா சார், 2 நாளா லீவ் போட்டுட்டு அப்படி என்னதான் பண்றாரு இந்த தயாளன்னு கத்துறாரு சார். கத்தட்டும். அப்புறம் நான் சொன்னேனே, செஞ்சியா? நீங்க சொன்ன மாதிரியே அந்த சிவாவை ரகசியமா மஃப்டில கண்காணிச்சேன் சார். சந்தேகப்படுற மாதிரி எதுவும் தெரியல சார். அப்புறம் இன்னொரு ஆளை கண்காணிக்க சொன்னீங்களே, அங்கதான் லேசா டவுட் வருது சார். அப்படியா? என்ன டவுட்டு? கடைக்கு போய் 1000 ரூபாயில ரிஸ்ட் வாட்ச் வாங்கினான் சார். மணி பர்ஸ்ல ஏகப்பட்ட 500 ரூபாய் நோட்டு பார்த்தேன். அப்படியா? 2 பேரையும் தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு ஏதாச்சும் திருப்பம் கிடைச்சிருக்கா சார்? சுகுமார்னு ஒரு ரிப்போர்ட்டருக்கு வளவிருச்சிருக்கேன். அவன் நாளைக்கு தான் ஊருக்கு வர்றான். அவர் வீட்டில் அவன் வைஃபுக்கு ஒரு வேலை கொடுத்து அனுப்பிட்டு அங்க இருந்த டெலிஃபோன் டைரக்டரியோட கடைசி அட்டைய ரகசியமா கிழிச்சிட்டு வந்தேன். எதுக்கு சார்? அதுல கண்டிப்பா சுகுமாரோட கைரேகை இருக்கும். அதை லேபுக்கு கொடுத்துருக்கேன். பவித்ராவை கொலை செய்ய பயன்படுத்தின தலையணை உரையில கிடைச்ச கைரேகைகள் ஏதாவது இதுல பொருந்துதான்னு பார்க்க சொல்லியிருக்கேன். நாளைக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். இதுக்கு நடுவுல அதிரடியா ஒரு ஆளை விசாரிக்க போறேன். பலன் கிடைக்கலாம். எப்படியோ அந்த வாசுதேவனை காப்பாத்த துடிக்கிறீங்க. பாவம், நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்டயே அவன் மாட்டணும். வாங்க மிஸ்டர் தயாளன், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே. டிஸ்கஷன்ல இருக்கீங்களா? சாரி, டிஸ்டர்ப் பண்றேன். நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே இருங்க. என்ன சாப்பிட்றீங்க? ஒன்றும் வேணாம். சொல்லுங்க, என்ன விஷயம்? மிஸ்டர் கேசவன், நான் மஃப்டியில் வந்திருக்கேன். இதிலிருந்து நான் போலீஸ்காரனா வரல, உங்கள் ஃப்ரெண்டாக வந்திருக்கேன்னு புரிஞ்சுக்கோங்க. என்ன மேட்டர்னு நேராக வாங்க. பவித்ராவை கொலை செஞ்சது வாசுதேவன் தான்னு முடிவு செஞ்சு எங்கள் இன்ஸ்பெக்டர் அவனை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி ரிமாண்டில் வச்சு சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. தெரியும், பேப்பரில் பார்த்தேன். ஆனால் நான் கொஞ்சம் தனி ஆர்வம் எடுத்துக்கிட்டு இன்ஸ்பெக்டருக்கு தெரியாமல் கொஞ்சம் விசாரிச்சதுல உங்களை இதில் சம்மந்தப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் கிடைச்சிருக்கு சார். என்ன சொல்றீங்க? பதறாதீங்க கேசவன். நான் பவித்ராவோட வக்கீல், ஆடிட்டர் இவங்களை எல்லாம் சந்திச்சேன். பவித்ரா உங்க படத்துக்கு 60 லட்சத்துக்கு மேல கொடுத்துருக்கிறதா சொன்னாங்க. ஆனா நீங்க என்கிட்ட 20-22 லட்சம் தான்னு சொன்னீங்க. நான் சொன்னதுதான் உண்மை. அந்த 22 லட்சம் கொடுத்ததுக்கே எந்த டாக்குமெண்ட்ஸும் கிடையாது. அதனால நீங்க தெம்பா போய் சொல்றீங்க. அது அது இல்ல சார், அவ கொடுத்தது அவ்வளவுதான். இப்போ பவித்ரா செத்ததால உங்களுக்கு பர்சனல் பிரச்சனையும் தீர்ந்தது, பணமும் லாபம். சரியா? கொச்சப்படுத்தாதீங்க. பவித்ராவை நான் நேசிச்சேன். அவ இறந்த துக்கம் இன்னும் மனசுல ஆறல. உங்களுக்கு ரிப்போர்ட்டர் சுகுமார் தெரியுமா? தெரியுமே. அவர் தானே உங்ககிட்ட வந்து வாசுதேவனை சந்திச்சதை பத்தி சொல்லி பிளான் போட்டு கொடுத்தாரு. என்ன பிளான்? நடிக்கிறீங்க பாத்தீங்களா? இது விசாரணை இல்ல சார். எனக்கு எல்லாம் தெரியும்னு உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காகத்தான் சொல்றேன். பதற வேணாம். இந்த கொலையில எனக்கு உங்க மேல ஏற்பட்டிருக்கிற சந்தேகங்களை இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றதால எனக்கு என்ன பிரயோஜனம்? உங்ககிட்ட பேசினா என்னோட வளமான எதிர்காலத்துக்கு ஒரு வழி பண்ண மாட்டீங்களா என்ன? எனக்கு எதுவுமே புரியல. தமிழ்ல தானே பேசுறேன். எந்த போலீஸ்காரன் சார் ஒழுங்கு? எல்லாருக்கும் ஒரு விலை இருக்கு சார். எனக்கு ஒரு 30 லட்சம் தேவைப்படுது. நீங்க ஏற்பாடு செஞ்சா எனக்கு தெரிஞ்சதையெல்லாம் என் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிடுறேன். என்ன சொல்றீங்க? நீங்க எரிச்சல் பண்றீங்க தயாளன். நான் எதுலையும் சம்மந்தப்படல. நீங்க அனாவசியமா என்ன தொல்லை செய்யாம போயிடுங்க. நிச்சயமா சொல்றீங்களா சார்? நிச்சயமாதான். யூ மே கோ. சாரி, வரேன். அத்தியாயம் 16. வாசுதேவன், இந்த போட்டோவை பாருங்க. இவன் பேரு சுகுமார். இவன் தான் அன்னைக்கு ட்ரெயின்ல உங்களோட டிராவல் செஞ்சவனா? அட ஆமா சார், இவன் தான், இவனே தான். சுகுமார், உங்களை கைது செய்யறோம். என்ன? ஏன் சார்? ஏங்க, இவர் தான் நேத்து உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு வந்தாரு. என்னை மன்னிச்சிடுங்கம்மா. சுகுமார், நடிகை பவித்ரா கொலை சம்பந்தமா உங்களை கைது செய்யறோம். என்ன சார் இது? அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இருக்குன்னு ஆதாரம் சொல்லுதே. பவித்ராவை கொலை செய்ய பயன்படுத்தின தலையணை உரை மேல உங்க கைரேகை கிடைச்சிருக்கே. கைது செய்யாம எப்படி இருக்கிறது? பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல பவித்ராவோட காதலன் வாசுதேவனை சந்திச்சப்போ எல்லா தகவலும் வாங்கி அழகா பிளான் பண்ணியிருக்கீங்களே. இப்போ சம்பந்தம் புரியுதா? சார், சார், என்ன கைது பண்ணிடாதீங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன். சொல்லுங்க, என்ன உண்மை? நான் பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல வாசுதேவனை திட்டம் போட்டு சந்திக்கல. ரொம்ப எதேச்சையா அமைஞ்ச சந்திப்பு அது. அவர் தண்ணில தன் காதலை பத்தி சொல்லி தன் காதலி பவித்ரான்னு சொன்னதும் எனக்கு ஆச்சரியம் தாங்கல. அவர் போதையில தூங்கினதும் என் ரிப்போர்ட்டர் புத்தி முழிச்சிடுச்சு. அவரோட பேர்ல அவர் சொன்ன பவித்ரா அவருக்கு எழுதின லவ் லெட்டர்ஸை தேடினேன். 40க்கும் மேல வச்சிருந்தாரு. அதுல ஒரு 10-12 லெட்டர்ஸை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன்.
ஏதாச்சும் ஒரு பத்திரிக்கைக்கு அந்த லவ் லெட்டர்ஸை விலை பேசி வித்துடலாம்னு தான் என் பிளான் இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஷூட்டிங் ஃப்ளோரில் பவித்ராவோட கோபமாக சண்டை போட்டுட்டு ஒரு ஆள் கத்திக்கிட்டே போனான். யாருன்னு விசாரிச்சா பவித்ராவோட அண்ணன்னு சொன்னாங்க. எதுக்கு கோபமா போறாருன்னு தெரிஞ்சா பத்திரிக்கைக்கு ஒரு நியூஸ் கிடைக்குமேன்னு அவரை துரத்தி பிடிச்சேன். சாமிநாதன் என்னை அவர் தங்கியிருந்த பாரதி லாட்ஜுக்கு கூட்டிட்டு போய் தன் தங்கையை எப்படியெல்லாம் வளர்த்தேன், இப்ப பணம் தர முடியாதுன்னு சொல்றான்னு புலம்புனாரு. கோர்ட்டுக்கு போக போறதா சொன்னாரு. தன் குமுறலை எல்லாம் என்கிட்ட சொல்லி பத்திரிக்கையில எழுத சொன்னாரு. பவித்ரா கைப்பட எழுதின லவ் லெட்டர்ஸை பத்திரிக்கைக்கு விலை பேசுறதை விட இவர்கிட்ட விலை பேசலாம்னு நினைச்சேன் அவரை சந்திச்சப்போ. ரொம்ப நல்ல காரியம் செஞ்சிருக்கீங்க சுகுமார். என் தங்கச்சி கோர்ட் நோட்டீஸ்க்கு கூட பயப்பட மாட்டா. ஆனா தன் இமேஜ் பாதிக்கப்படக்கூடாதுன்னு பயப்படுவா. இத பத்திரிக்கைக்கு தரவா, பணம் தர்றியான்னு நான் மிரட்டலாம். அதுக்காகத்தான் உங்ககிட்ட எடுத்துக்கிட்டு வந்தேன். உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 1,00,000 கொடுங்களேன். சுகுமார், எனக்கு ஒரு யோசனை. என் தங்கச்சி மேல எனக்கு பாசம் போயிடுச்சு. அவ பணம் தான் என் நோக்கம். அவ இன்னும் கல்யாணம் செய்துக்கல. இந்த நிமிஷம் அவ செத்தா எல்லா சொத்தும் எனக்கு தான் வரும். அதனால திட்டம் போட்டு அவளை தீத்துட்டா என்ன? ஐயோ, என்ன சார் இது? பதறாம கேளுங்க. இதுல நானும் மாட்டக்கூடாது, நீங்களும் மாட்டக்கூடாது. மாட்டிக்கிறதுக்குன்னே அந்த அப்பாவி வாசுதேவன் இங்க வந்திருக்கான். எதேச்சியா நீங்க அவனை சந்திச்சதா சொல்றீங்க. உங்களை பத்தி எதுவும் சொல்லல. நீங்க வந்ததும் இன்னொருத்தர் டிக்கெட்ல. எவ்வளவு சௌகரியம் பாருங்க. என்ன உங்க பிளான்? பவித்ராவை கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு சாமர்த்தியமா கொலை செஞ்சுட்டு இந்த லெட்டர்ஸை அங்க போட்டுட்டா மிரட்ட வந்த வாசுதேவன் கொன்னதா போலீஸ் நினைக்காதா? இதை கரெக்டா செஞ்சுட்டா எனக்கு கிட்டத்தட்ட 1 கோடி கிடைக்கும். உங்களுக்கு 50 லட்சம், எனக்கு 50 லட்சம். 50 லட்சமா? எஸ். என்ன சொல்றீங்க? இதுல இன்னொரு சாதகமான பாயிண்ட் கூட இருக்குது சார். என்ன? உங்க தங்கை பவித்ராவை ஒரு பத்திரிக்கைக்காக 4 நாள் முன்னாடி ஒரு பெரிய இன்டர்வியூ எடுத்தேன். அந்த பேட்டியை அந்த கெஸ்ட் ஹவுஸ் மாடி ரூம்ல வச்சு கொடுத்தாங்க. அங்க நீல கலர் பெட்ஷீட்டும் அதே கலர் தலையணை உரையும் போட்டிருந்தது. அழகா இருந்தது. எங்க வாங்கினதுன்னு கேட்டேன். கடை சொன்னாங்க. மறுநாள் அந்த கடையில அதே மாதிரி பிளெயின் நீல கலர் பெட்ஷீட் வாங்கினேன். அதுல 2 உரை போட்ட தலையணை தான் நான் மதுரைக்கு எடுத்து போனேன். இப்போ ஒரு தலையணையில வாசுதேவன் கைரேகைகள் இருக்கு. எதேச்சியா யூஸ் செஞ்சப்போ பதிஞ்சிருக்கும். பவித்ரா கெஸ்ட் ஹவுஸ்ல இவன் கைரேகை பதிஞ்ச உரைய ஒரு தலையணைக்கு மாத்திட்டு கிளவுஸ் போட்டு யூஸ் பண்ணி தூங்குறப்போ முகம் பொத்தி கொலை செஞ்சா வாசுதேவன் பர்ஃபெக்டா மாட்டிடுவான். கை கொடுங்க சுகுமார். எல்லாம் சாதகமா இருக்கு. என்னைக்கு அவ அந்த கெஸ்ட் ஹவுஸ் போறான்னு தெரிஞ்சு அவளுக்கு முன்னாடி எப்படியாவது ரகசியமா உள்ள போய் உரை மாத்தி பதுங்கி காத்திருக்கணும். அவ வந்து தூங்கினதும் காரியம் முடிக்கணும். வாட்ச்மேன் இருப்பானே? ஒரே ஒரு வாட்ச்மேன் தான். பங்களா பின்பக்க வழியா போகலாம். மாடி ரூம்ல சிட் அவுட் இருக்கு. அதுக்கு பக்கத்துல கிரில் இல்லாத ஜன்னல். நான் அண்ணன், நேரடியா சம்மந்தப்படக்கூடாது. நீங்க செஞ்சிட முடியுமா? தைரியம் இருக்கா? கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. எனக்கு எக்கச்சக்க கனவுகள் இருக்கு. 50 லட்சம் தரேன்னு சொல்றீங்க. அழகா வேற ஒருத்தன் மாட்டிக்கிற சூழ்நிலை. அதனால தைரியத்தை வரவழைக்கலாம்னு தோணுது. அப்புறம் அவர் சொன்ன 50 லட்சம் என்ன ஆட்டி படைச்சிடுச்சு சார். சம்பவம் நடந்த அன்னைக்கு பவித்ரா கெஸ்ட் ஹவுஸ் போக போற தகவலை சாமிநாதன் தெரிஞ்சு சொன்னாரு. நான் 6:30 மணிக்கு அங்க போனேன். இருட்டிடுச்சு. பின்பக்கம் வழியா என்டர் செஞ்சேன். கையில கிளவுஸ், கால்ல சாக்ஸ், எந்த மார்க்கும் இல்லாம டிரைனேஜ் பைப்பு பிடிச்சு ஏறி சிட் அவுட் வந்தேன். ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நெம்பி ஜன்னலோட கண்ணாடி கதவை ஸ்லைடு செஞ்சு ரூமுக்குள்ள போனேன். நல்ல வேளையா அதே ப்ளூ கலர் பெட்ஷீட் உரை. ஒரு தலையணையில மட்டும் நான் எடுத்துட்டு போன வாசுதேவன் ரயில்ல உபயோகிச்ச உரைய மாட்டி அந்த உரைய பத்திரமா எடுத்துக்கிட்டேன். காத்திருந்தேன். பவித்ராவோட கார் சத்தம் கேட்டுது. உடனே நான் பாத்ரூம்குள்ள புகுந்துட்டேன். பவித்ரா பாத்ரூம்குள்ள வந்தா உடனே அவளை மயக்கப்படுத்த ஒரு ஸ்ப்ரே எடுத்துக்கிட்டு போயிருந்தேன். அதை தயாரா வச்சுக்கிட்டு பாத்ரூமுக்குள்ள காத்திருந்தேன். அப்புறம் நிமிஷங்கள் ஆச்சு. பவித்ரா ரூமுக்கு வந்தாளான்னு தெரியல. சரி பாப்பமேன்னு பாத்ரூம் கதவை திறந்து மெதுவா சின்ன இடைவெளி பண்ணி பார்த்தா கட்டில்ல பவித்ரா பேச்சு மூச்சு இல்லாம கிடந்தா. என்ன விளையாடுறியா சுகுமார்? சத்தியமா நான் சொல்றது உண்மை. கிட்ட வந்து பார்த்தேன். உயிர் இல்ல. நான் உபயோகிக்க நினைச்ச அதே தலையணை உபயோகிக்கப்பட்டிருந்துச்சு. யார் வந்தது, யார் செஞ்சது தெரியல. எனக்கு விடவிடன்னு ஆயிருச்சு. வந்த வழியா வேகமா வெளியேறிட்டேன். எல்லாம் ஒத்துக்கிட்ட நீ கொலையை மட்டும் மறைக்கிறியே. இல்ல சார், நான் தான் இவ்வளவு சொல்றேனே. திட்டம் சொன்னது சாமிநாதன். கொலை செய்யற நோக்கத்துல தான் போனேன். அதுக்காகத்தான் எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு காத்திருந்தேன். ஆனா எவனோ முந்திக்கிட்டான். வாசுதேவனும் பொணமாத்தான் பார்த்தா, நீயும் பொணமாத்தான் பார்த்த. எது நிஜம்? என்ன நம்புங்க சார். இதத்தான் வாசுதேவனும் சொல்றான். இரு, இதை மட்டும் நல்லா யோசிச்சு சொல்லு. கார் சத்தம் கேட்டுத்தானே பாத்ரூம்குள்ள புகுந்த. கார் சத்தம் கேட்டதுக்கும் நீ கதவை திறந்து எட்டி பார்த்ததுக்கும் நடுவுல எவ்வளவு நிமிஷம் இருக்கும்? அதாவது நீ பாத்ரூம்குள்ள எவ்வளவு நேரம் இருந்த? அதிகபட்சம் 5 நிமிஷம் தான் சார் இருக்கும். ரைட், உன்னை அரெஸ்ட் பண்றத தவிர்க்க முடியாது. கொலை முயற்சி செஞ்சிருக்க. சாமிநாதனையும் அரெஸ்ட் செய்யணும். மறுபடி என்ன சுத்தல்ல விட்டுட்டியப்பா. அத்தியாயம் 17.
மிஸ்டர் சிவா, பவித்ராவை நிஜமா கொலை செஞ்சவனை கைது செஞ்சிட்டேன். கங்க்ராட்ஸ். யார் சார் அது? கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேன் கந்தையா. அட பாவி, அவனா சார்? ஆமா, எனக்கு அவன் மேலேயும் ஒரு சந்தேகம் இருந்ததால அவனையும் ரகசியமா கண்காணிக்க சொல்லியிருந்தேன். அவன்கிட்ட திடீர்னு பணப்புழக்கம் அதிகமா இருந்தது. பவித்ரா வந்ததுல இருந்து 5 நிமிஷத்துக்குள்ள கொலை நடந்திருக்குன்னு சுகுமார் ஸ்டேட்மெண்ட். அதனால கந்தையா வீட்டில் புகுந்தேன். அடி உத பின்னிட்டேன். அப்புறம் ஒத்துக்கிட்டான். அவன் தானா செய்யல, கேசவ் செய்ய சொல்லியிருக்காரு. இவன் ஏற்கனவே கேசவ் கிட்ட வேலை பார்த்தவன். பழைய விசுவாசம் வேற. 10 லட்சம் தரேன்னு சொல்லியிருக்காரு. வாசுதேவன் கெஸ்ட் ஹவுஸுக்கு வரப்போறதா ஏற்கனவே பவித்ரா தகவல் கொடுத்ததால அவனை மாட்ட வைக்கலான்னுட்டு அந்த நேரத்துல செயல்பட்டிருக்கான். மாடிக்கு போறேன்னு சொல்லிட்டு பவித்ரா போனதும் இவன் பின்னாடியே போய் முரட்டுத்தனமா தன் கைக்கு கிடைச்ச தலையனை எடுத்து முகத்துல பொத்தி கொன்னுட்டான். எதுவும் நடக்காத மாதிரி கடைக்கு போய் வாசுதேவனை அனுப்பி வச்சுட்டு கூல்ட்ரிங்க்ஸோட மெதுவா வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். அப்போ கேசவனை அவரையும் கைது செஞ்சாச்சு, சாமிநாதனையும் கைது செஞ்சாச்சு. நல்ல வேளை, என்னை மட்டுமாச்சு விட்டு வச்சிங்களே. சாமிநாதன் மேல கொலை முயற்சி வழக்கு தான். 7 வருஷம் கிடைக்கலாம். ஆனாலும் சொத்து பூரா அவருக்கு தானே. அதான் இல்லை சார், இன்னைக்கு தான் மேடத்தோட டைரி கிடைச்சிது. அதுல சாகிறதுக்கு முதல் நாள் என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா? என்ன? எனக்கு எல்லோர் மீதும் நம்பிக்கை போய்விட்டது. என்னை சுற்றி ஒரே பொய்கள். எல்லோருக்கும் என் பணம்தான் முக்கியமாகப்படுகிறது. எனக்கு பயமாக இருக்கிறது. வக்கீலை அழைத்து உயில் எழுதப் போகிறேன். என் எல்லா சொத்துக்களையும் ஒரு ட்ரஸ்ட் அமைத்து பெண்கள் கல்விக்காக பயன்படுத்த சொல்லி உயில் எழுதப் போகிறேன். இப்படி எழுதி வச்சிருக்காங்க. வக்கீல் கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். இதுவே உயில் மாதிரி தானா. அதனால சாமிநாதனுக்கு 1 பைசா கிடைக்காது சார். வெரி குட், இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சார், கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு ப்ரெஸ் மீட் இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். கமிஷனர் என்னை மட்டும்தான் வர சொன்னாரு. தயாளன், வாழ்வு தான்யா உனக்கு. ஃபோன் அடிக்குது பாருங்க. எடுத்து இன்ஸ்பெக்டர் ராமநாதன் ஸ்பீக்கிங்னு சொல்லிக்கிட்டுருங்க. நான் போயிட்டு வரேன். கவலைப்படாதீங்க. பத்திரிக்கைக்காரங்க கிட்ட நீங்க செஞ்ச அவசரமான முட்டாள்தனத்தை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன். சொன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அசிங்கம். வரட்டா? இரியா, உன்னை ஒரு நாள் வச்சுக்கிறேன். முற்றும்.